காலை வணக்கம் நான்சி மற்றும் பிரிட்னி. நீங்கள் எப்படி தூங்கினீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் கூண்டுகளில் ஏன் இருக்கிறீர்கள்? மேலும் சுவரில் உள்ள இந்த விசித்திரமான பொத்தான்கள் என்ன? ஓ, மற்றவரும் யார்? மிஸ்டர் கிளவுன் இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று பெண்களுக்கு சொல்ல முடியுமா? அவர் பிரிட்னியை ஒரு பொத்தானை அழுத்த சொல்லி இருக்கிறார் போல. சரி, வேற வழி இல்லை, முயற்சி செய்யலாம். வாவ், அது என்ன? நுடல்லா நல்லதாகவே இருக்கிறது. வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய நுடல்லா வாலிய பார்த்ததுண்டா? வாவ், மிஸ்டர் கிளவுன் கூட தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது ஓ மை காட், அவர் என்ன செய்கிறார்? கவனமாக இரு பிரிட்னி. ஓ இல்ல, அவள் முழுவதும் நுடல்லாவால் மூடப்பட்டு விட்டாள். ஆனால் அது உண்மையில் அவ்வளவு மோசமா? சாக்லேட் பார்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். மேலும் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சிரிக்காத நான்சி. நீங்க என்ன ஆக போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். நீங்கள் நான் இப்போது சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். வணக்கம். சரி, சரி பிரிட்னி, நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். அதனால் நாங்கள் நான்சியின் அதிர்ஷ்டம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்போம். சரி நான்சி, பார்க்கலாம். ஒரு வானவில், அதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் கிளவுன்? ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. வானிலை முன்னறிவிப்பாளர்கள் வானவில் மழையை வாக்குறுதி அளித்தனர் போல. கவனமாக இரு நான்சி. வாவ், நான்சி இப்போது முழுவதும் வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார். அவள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறார். அது போல் இருக்கிறது. மிஸ்டர் கிளவுன் நிறங்களை விட்டு வைக்க மாட்டார். ஆம், இப்போது நான்சி ஒரு குளத்தில் விழுந்தது போல் இருக்கிறார். ஓ காத்திரு, கவனமாக இரு பிரிட்னி. நீ 2 பொத்தான்களை ஒரே நேரத்தில் அழுத்தியதாக தெரிகிறது. இப்போது என்ன நடக்கும்? நாமே தெரிந்து கொள்வோம். தேன், எவ்வளவு பெரிய பீப்பாய், இனிய சுவையான சிகரெட்டுகள். கவனமாக இரு. வாவ், அருகில் தேனீக்கள் இல்லை என்று நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளவு தேன் பிரிட்னி மீது ஊற்றப்பட்டுள்ளது. இந்த சேன்மழை எப்போது முடியும்? யம் 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 யம். அடுத்தது என்ன? இறகுகளா? ஓ இல்லை, இறகுகள் சுவையானவை அல்ல. அவை ஒட்டிய தோலுக்கு ஒட்டிக்கொள்ளும். ஏழை பிரிட்னி, நீ ஒரு பறக்கும் கோழி. பிரிட்னி, நான் நான்சி இருந்தால் நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன். ஏனெனில் அடுத்தது அவள்தான். சரி, நான் பொத்தானை தேர்வு செய்கிறேன். நான்சி, பார்ப்போம். ஆப்ஸ், நான் சொன்னதுதான் இதுதான். மகிழ்ச்சியாக இருக்க இது மிகவும் விரைவாக இருந்தது. இந்த பெரிய பச்சை சளிய பாருங்கள். எப்படி நீள்கிறது. மன்னிக்கவும் நான்சி, ஆனால் நீ சளியில் நீந்த வேண்டியிருக்கும். ஓ, அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. ஓ மை காட், சுவாசிக்க மறக்காத நான்சி. அப்படியே? ஆமாம், அதுதான் துரதிர்ஷ்டம். சரி பிரிட்னி, உன் அதிர்ஷ்டத்தை நீயும் முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அப்படி என்றால் இறகுகளை தவிர இந்த முறை அவளை என்ன காத்திருக்கிறது? காத்திருங்கள், அது கிளிட்டரா? என்ன அழகு, எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நீல சீக்வின்களின் மழையை யார் ஆர்டர் செய்தார்? கண்டிப்பாக நான் அல்ல. ஓ, ஆரோக்கியமாக இரு பிரிட்னி. ஹே, அந்த கண்ணாடி துகள்கள் உன்னிடம் மோசமாக தெரியவில்லை இல்லையா? வாவ் வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் நீல கண்ணாடி துகள்களை அடிக்கடி அணிய வேண்டும் என்று நினைக்கிறேன். அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி சரி, உன்னை பாராட்டிக்கொள். அது போதும், விளையாட ஆரம்பிக்க நேரம். பொத்தானை அழுத்து நான்சி. சரி, பார்ப்போம். ஓ வாவ், இது ஒரு வெடிக்கும் கிராமல். இது உன் வாயில் மிகச் சிறப்பாக வெடிக்கிறது. சரி நான்சி, உன் வாயை அகலமாக திற. இது இப்போது குளிர்ச்சியாக இருக்கும். அரி என்றால் ஆமாம், நான்சி தன் மீது சுவையான ஏதோ ஒன்று பொழிகிறது என்பதை உணர்ந்து விட்டாள். எவ்வளவு குளிர். ஓ, பிரிட்னி கூட கொஞ்சம் விரும்புகிறாள் போல. என்ன? ஹே ஹே, அது நியாயமில்லை. பிரிட்னி சலிசாஸ் இவர் சுவையானவர் பொழுது நான்சியின் திட்டங்களில் இல்லை. செவிஷாக வெடிக்குங்கிறாமல் முடிந்து விட்டது போல. அடுத்த சவாலுக்கு செல்ல நேரம். இப்போது ஒன் முறை பிரிட்னி. யாருக்கு தெரியும், அவளும் ஏதாவது சுவையானதை பெறலாம். ஆம், பூனைகளுக்கு, ஆனால் மனிதர்களுக்கு அல்ல. எவ்வளவு பூனை உணவு இருக்கிறது பாருங்கள். இது 100 பூனைகளுக்கு போதுமானது, அல்லது ஒரு பிரிட்னிக்கு இல்ல. ஆஃபக், அது அருவருப்பாக இருக்கிறது. மிகவும் தனித்துவமான வாசனை. ஆம், உண்மையில் குறைந்தது பேக்கேஜிங் முடிஞ்சது நல்லது. நான்சி, தூங்காதே. என்ன? விரைவாக பொத்தானை அழுத்து.
உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு முட்டை அருவருப்பு. சரி, மிஸ்டர் கிளவன் ஆச்சரியங்களால் நிறைந்தவர். இந்த பெரிய முட்டை கூடை பாருங்கள். இது எல்லாம் நான்சியின் மீது சிந்த போகிறதா? ஐயோ, vermachtede. Definitely house renew. நீரும் அசௌகரியமய. ஐயோ, எவ்வளவு முட்டைகள்! ஒரு முட்டை நான்சியின் வாயில் நேராக மோதியது போல தெரிகிறது. ஓ, பிரிட்னியின் நண்பரை இவ்வளவு சிரிக்க கூடாது போல இருக்கிறது. ஒரு துல்லியமான தாக்கம். ஓ இல்லை, பிரிட்னி தவறுதலாக பல பொத்தான்களை அழுத்திவிட்டார். இப்போது என்ன நடக்கப் போகிறது நாமே காண்போம். வாவ், கோலா நல்லதாக இருக்கிறது. கோலாவை யார் விரும்ப மாட்டார்கள், குறிப்பாக அதுக்கு பெருமளவு இருக்கும்போது. சரி மிஸ்டர் கிளவன், பிரிட்னிக்கு இந்த குளிர்ச்சியான பானத்தை கொடுக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், பிரிட்னி மீது மிகவும் ஊற்றப்படுகிறது. என்ன ஊற்றப்படுகிறது என்று அவள் உணர்ந்து விட்டாள் போல் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இனிப்பு சோடாவால் பிரிட்னி இப்போது முழுவதும் நாற்றமடிக்கிறாள். ஆனால் அது நிச்சயமாக மதிப்புள்ளது. நிறுத்து. அது என்ன மாவு? ஒரு முழு வாளி மாவு. கவனமாக இரு பிரிட்னி, உன் வாயை மூடிக்கொள். இது அப்படி ருசியாக இல்லை. ஓ, தயவு செய்து. ஓ, இந்த மாவு மழையை பாருங்கள். ஓ மை காட். ஓ பாவம் பிரிட்னி. ஆமாம், கோக் மழை மிகவும் நன்றாக இருந்தது இல்லையா? சரி, கவலைப்படாதே. அடுத்த முறை உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். நான்சி, இது உன் முறை. ஓப்ஸ், முடி 2 பொத்தான்கள். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம்? வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய கிரீம் பார் பார்த்ததுண்டா? ஒரு வூப்பர்ல எவ்வளவு கிரீம் அடங்கும்? போகலாம். வாவ், எவ்வளவு கிரீம்! ஓ மை காட், நான்சி இன்னும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று உணரவில்லை. ஹே, இந்த ஜார் ஒருபோதும் காலியாகுமா? நான்சி முழுவதும் கிரீமில் மூடப்பட்டுள்ளார். சரி, அதுவே எல்லாமா? ஓ இல்ல, திருக்கிழவனுக்கு, நம்முடைய ஹீரோவுக்கு இன்னொரு பரிசு உள்ளது. இனிப்பு தூவல்கள். அப்படியே இது விப்ட் கிரீமுடன் நன்றாக பொருந்துகிறது. சுவையாக இருக்கிறது. யம் யம். தூவல்களின் மழை. இதுதான் நான் விரும்பியது. வாவ், மழை முடிந்து விட்டது போல தெரிகிறது. நான்சி தனது இனிப்பை மனதார அனுபவிக்கலாம். ஓ, திருடன் வந்து விட்டார் போல. பிரிட்னி, அது நியாயமில்லை. நான்சிக்கு மிகவும் அதிகமான கிரீம் இருப்பதால் இழப்பை கவனிக்க மாட்டாள். பொத்தானை அழுத்த நேரம் பிரிட்னி. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? வாவ், காரமான நூடுல்ஸ். என்ன பெரிய பாக்கெட்! வாவ், பிரிட்னி காரமான உணவை விரும்புவாளா என்று நம்புகிறேன். ஏனெனில் இப்போது அவள் மிகவும் காரமான மற்றும் மிகவும் சுவையான நூடுல்ஸ்களின் மலைக்காக காத்திருக்கிறாள். வாங்க போகலாம். என்ன? வாவ், இது போன்றதை நீங்க பார்த்ததுண்டா? சரி, காதுகளில் நூடுல்ஸ் சாப்பிடுவது என்ன அர்த்தம்? சரி பிரிட்னி, இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு எப்படி ருசிக்குது? அதிகமாக ஆழ்ந்து போகாத. இது எப்படியாவது மிகவும் காரமாக இருக்கும். ஓ, கவனமாக இருங்கள் திருக்குளோன். பிரிட்னி ஒரு தீயை ஆரம்பிக்க இருக்கிறார். நமக்கு அவசரமாக தண்ணீர் தேவை. அதுதான், இது அவளை குளிர்ச்சியாக்க வேண்டும். நீ நன்றாக இருக்கிறாயா பிரிட்னி? அடுத்த முறை காரமான உணவுடன் கவனமாக இரு. நான்சி, உங்களுக்கு பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது போல் இருக்கிறது. நான்சி என்ன பெறுவார் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். வாவ், இது புதுசாக இருக்கிறது. ஒரு பட்டாசு. மிகவும் பெரியது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. மிஸ்டர் கிளவன் ஒரு உண்மையான கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வது எப்படி என்று தெரியும். அடுத்தது என்ன? ஒரு நிமிடம். அது ஒரு சாவிதானா? ஆஃப்ஸ், நான்சி இந்த சாவியை பயன்படுத்தி கூண்டிலிருந்து வெளியேற முடியாது போலிருக்கிறது. அதுதான் நல்ல வேலை. சரி பிரிட்னி, சாவியில் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். மூக்கை தொங்க விடாதே, உனக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும். வாவ், அண்ணி புதிய கார் வாங்கினாள். அருமையாக தெரிகிறது. இங்கேவே வெட்னஸ்டே தனது புதிய காரில். ஏய், நீ எனது காரை போலவே வாங்கினாயே. நீ எனது மாதிரி ஒன்றை வாங்கிவிட்டாய். பெண்களே, சண்டையிட வேண்டாம். கைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன. ஆஹா, தோணுது சவால் ஆரம்பமாறு. லா 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 லா, என் வண்ணமயமான பார்சல் வந்துவிட்டது. அவள் என்ன செய்கிறாள்? இது கார் அலங்காரமா? சரிதான்,
நான் வண்ண விண்டையும் கலையுள்ள கார் செய்ய போகிறேன். இதற்கு நீங்கள் ஒரு மென்மையான வண்ணக் கம்பளம் தொங்க வைப்பது போதும். கார் முழுவதையும் மூடுவது முக்கியம். என் கார் மற்றும் புதன்கிழமையுடைய கார்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம். சக்கரங்களில் இந்திரதனுஷ் மற்றும் யூனிகார்ன் கொம்பை பற்றியதை மறவாதீர்கள். வாவ், அண்ணா, உங்கள் கார் மாயமாய் தெரிகிறது. புதன்கிழமையா? உனக்கு என்ன நினைக்கிறாய்? இந்த வானவில் பைத்தியம் குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் உள்ளது. நானும் என்னுடைய தனித்துவமான முறையில் கார் அலங்கரிக்கிறேன். உங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆர்டர் செய்ய மட்டும் மீந்துள்ளது. ஓ, அவை உடனே வந்துவிட்டன. அவன் உண்மையிலேயே சரியா இருக்கிறானா? அவன் கொஞ்சம் வெளுப்பாக இருக்கிறான். 那是昆汀，他为的古拉工作。谢谢你。好吧，好吧。黑色喷雾，一个快速轻击的把车漆成我最喜欢的黑色，很好的选择。白色的看起来很糟糕。Pierre，ஆஹா, நிச்சயமாக எனக்கு அணிகலன்கள் தேவை. நான் ஒரு வாம்பயர் கார் விரும்புகிறேன். குவெண்டின் எனக்கு ஊக்கம் தந்தார். முக்கியமானது பற்கள் மற்றும் கடுபற்கள். என் கார் அச்சுறுத்தும் வடிவத்தில் இருக்கிறது. நான் விரும்பியது போலதான். ஓ, அது என்ன? ஓ, இது புதிய முறை. வென்ஸ்டே காரா? வென்ஸ்டே AMAI அவங்க KISR. அண்ணா, நீ ஏதாவது மறுபடியும் ஆர்டர் செய்தாயா? வாவ், ஆம், இங்கே சிறிய விஷயங்கள் இருக்கின்றன. உள்ளமைப்புக்கான சில விளையாட்டு பொருட்கள். நான் ரெயின்போ கம்பளிகளை இருக்கைகளில் போட்டு விடுகிறேன். வாவ், அவை எவ்வளவு மிருதுவாகவும் வெளிச்சமாகவும் உள்ளன. பின்புற இருக்கைகளை மறக்க கூடாது, ஏனெனில் எனக்கு பெரும்பாலான நண்பர்கள் அடிக்கடி பின்புறம் அமர்கிறார்கள். அவர்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். மொத்த கார் மற்றும் என் பிடித்தமானது ஹாகி லாக்கி. எந்த பயணமும் இதனை தவிர முடியாது. மற்றும் சில வானவில் யூனிகார்ன் மற்றும் மிருதுவான பொம்மை. முழுமையாக தயாராகிவிடும். ஓ, அருமையாக இருக்கிறது. இதே உன் காரின் உள்ளமைப்பு மிக அழகாக உள்ளது. நான் இதை பொறுத்து நின்றுவிட மாட்டேன். நானும் உள்ளமைப்பை செய்கிறேன், ஆனால் மிக சூப்பராக. என் இருக்கைக்கு கருப்பு கம்பளம் இருந்தது. இன்னும் கருப்பு படிகளை வைக்கலாம் மற்றும் என் பிடித்த ஹகி வாங்கியை வைக்கலாம். இது சமீபத்தில் எரிந்து கருப்பாக மாறியது. ஸ்டீரிங் வீலை மறக்காமல் இருக்க வேண்டும். நான் விரைவில் சாலையில் ஓட்டப் போவதை ஏற்கனவே கற்பனை செய்கிறேன். குறிப்பிடத்தக்கது. அவர் நகைப்புக்குரியவராய் இருக்கிறார். இந்த அற்புதமான உள்துறை என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. ஓம், அது மற்றொரு நண்பரா? ஆம், அதுவே பாப். இது என்ன விதத்தின் பயங்கரம்? அதுவே ஹாலோவீனா? புதன்கிழமை, அது கொடூரமானது. அதை மறைப்போம். புதன்கிழமை இங்க என்ன பண்ற? எனக்கு சவியை தொய்வு கூடாது. என்ஜாய். ஆனால் புதன்கிழமை என்று நீ என்ன செய்கிறாய்? எங்களுக்கு சொல்ல முடியுமா? லா 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 லா. ஓ, வணக்கம். நீ எப்படி இருக்கிறாய்? நாங்கள் இங்கு புதன்கிழமையை எதையோ செய்ய செய்கிறோம், ஆனால் அது என்ன என்று இன்னும் தெரியவில்லை. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன். சாவி. ஏய், கை எங்கே? நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஸ்லோத். அவன் வேலை செய்ய விரும்பவில்லை. ஒரு முறைக்கு நான் அவனை உதவ சாகசம் கேட்டபோது அவன் ஓடியவன். நீ எங்கே இருக்கிறாய்? நான் சண்டையிடவே மாட்டு. சிறிது கோபமாகவே இருப்பேன். வெளியே வாங். ஆஃப்க். அவர் எங்கும் தெரியவில்லை. அவர் நரகத்தில் இருக்கிறாரா? மறை சுட்டு வழி. உன்னை கண்டுபிடித்து உன் தந்தையிடம் அனுப்பி வைப்பேன். ஓ, இது என்ன சுட்டி? எதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க? என்ன நடக்குது? வெல்கம் வென்ஸ்டே. நாம் ஹேண்டும் அழகு கடையை திறந்தோம். என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஹேண்டு, நீ நம்பிக்கையற்றவன். எனது பூக்குருவிகள் தண்டுக்குள் நீண்ட காலமாக வெட்டப்படவில்லை. இப்போது அவ்வாறு செய்ய நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன். என் ரோஜாக்கள் மிக அற்புதமாக மணக்கின்றன. ஓஹா, இப்போது எனது முயலை. ஓ, எப்போ வென்ஸ்டே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? முட்டாள். என்ன? ஐயோ, அவன் வெள்ளையாயிருக்கிறான். ஆஃபோ, சரி. நான் காண்டு வந்த பயணப்பெட்டியில் என்ன உள்ளது என்று பார்ப்போம். ஓ, செல்லலாம். நாங்கள் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்கிறோம். வென்ஸ்டேஸ். உங்க மூடிய மூடு.
எனக்கு அதிர்ச்சிகள் பிடிக்கும். ஓ அனான், உங்களுக்கு இது பிடிக்காது. என்ன அதன் ஆச்சரியம்? எல்லாம் மிகவும் பிரமாதமாகவும் மேஜையாகவும் இருக்கிறது. நான் மறந்துவிட்டேன். இது புதன்கிழமையின் வண்டி. சரி, அது எதிர்பார்க்கப்படுகிறது. அது தங்கி இருங்கள். இது பயங்கரமாக இருக்கும். பாம்புகள் இல்லை என நம்புவோம், ஆனால் குறைந்தது எலி கிடைத்தால் போதும். பாவ் என்னடி இருக்குது இங்கே? ஏதோ மிருதுவானது, ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. லின்சே, எனக்கு ஆச்சரியங்கள் ரொம்ப மிகவும் பிடிக்கும், எனவே எனக்கு சொல்ல வேண்டாம். ஓ ஆர்ஜி, அது என்ன? அதை பாம்பு என நினைத்தேன், ஆனால் நாம் எங்கே இருந்து வந்தோம் என்று பார்க்கலாம். ஓ இல்லை, அது பாம்புதான். ஓ வென்ஸ்டே, நீ என்ன செய்கிறாய்? ஆம், வென்ஸ்டே, அது மிகவும் அதிகமாக இருந்தது. ஹூரே, வென்ஸ்டே இப்போது நான் பருமிய காலமாக அதை கேட்க காத்து கொண்டிருக்கிறேன். இது எந்த விதமான பயங்கரமே? அதை ஆஃப் செய். இந்த இசையை கேட்க முடியும் என்று நான் நினைப்பது என்னாடுக்கு மட்டும். என்னுடைய மிகப்பெரிய எதிரிக்கும் இந்த விஷயத்தை நான் விரும்ப மாட்டேன். என்றெங்கில் புதிய ஸ்பீக்கர்களை வாங்கி இருப்பது நல்லது. போபு, உண்மையான இசை என்ன என்பதை நாம் காட்டுவோம். ஆஹா, நாம இசை போட்டி நடத்துகிறோமா? அருமை. எம்மா எப்படி பதில் தருவாள்? என்ன? நான் நினைத்தேன் அவை பூனைகள் கத்துகிறது என்று. ஓ, அது லிண்ட்சே தனது செல்லோவுடன் இருக்கிறது. லிண்ட்சே, அது என்ன? உருக்கு, நீ தீஜே. நான் உனக்கு சிறப்பாக கற்றுத்தந்தேன். எனக்கோ இது மிகவும் காட்சியாக இருக்கிறது. நான் இப்போதே ஆடணும் என்று கூட தோன்றுகிறது. வாங்கல். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த மெலடியில சிறிய ஒரு தொந்தரவு இருக்கிறது. நாமும் ஆடலாம். மகளிர், நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு பொதுவாக ஏதோ ஒன்றை பிடிக்கிறது. இசை அனைவரையும் ஒன்றிணைத்தது. பிராவோ. ஹான். எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டார்னெட் வேண்டும். நீங்களே ஒரு டார்னெட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். என்னை கூட்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு, இதுக்கு உதவினால் என்ன? பாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்ப இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெர்ரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு. இப்ப நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டானட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள். மிக அருமையான ஒரு டானட்ஸ்கள். காட்சி மட்டும். நான் சிற்றுகளை தூங்கள். திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் எதுவும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு. இது ஒரு மிக த்ரில்லான டான்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ. எவ்வளவு சுலபம்!
என்ன எனக்கு அடுத்ததை முயற்சிக்கணும் என நினைக்கிறேன். வாவ், இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்டாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்க இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல. அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்டா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட அது சந்தோஷமாக. மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்டா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது பிடிங்க. என் முழு கழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. ஆமா, இது கண்டிப்பா சாஸ் தான். காய்ச்சல் பற்றி எடுக்கிறது. நாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சவுண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல. எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது, ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது தான் வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி, எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன் காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன.
அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம்தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு! ஓ ஆம், அழகான கையுறைகள், ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆட்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது! நானும் M&Mஸை பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில்! கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவசரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான காக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊந்துகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் செர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கு. சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். ஓ, நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand synchronizing. Kushane hand. Creamer spray. இது பூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு. பஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்ற ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது! இதை பருகி பார்க்கிறேன். ஆ, மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி! ருசியாக இருக்கிறதே. ஆடம், ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். ஆம், கண்டிப்பாக. பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூவிழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இது அவற்றையும் இல்லை. ஓ, சிப்பாமழு இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன்.
எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு? ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம்? இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ? கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர். நாம் எங்கே இருக்கிறோம்? எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜேம்சன் முதலில் மூடியை திறக்கிறார். குண்டு, நாங்கள் சிக்கி இருக்கிறோம். நிறுத்து, காத்திரு. இந்த குண்டு நறுமணம், நல்ல நறுமணம். இது சாப்பிட போதுமானதாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். வாவ், நான் இவ்வளவு சுவையான குண்டை சுவைக்க முடியும் என்று நினைக்கவில்லை. இது உண்மையிலேயே ருசியாக தெரிகிறது. ஓ, எனக்கு நினைக்கிறது நீ உன் நண்பருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன? எனக்கு ஏதோ புரியல. உனக்கு ஒரு துண்டு எடுக்க அனுமதி யார் கொடுத்தது? இந்த நிஜமல்லாத சுவையான குண்டை நான் தான் சாப்பிடுவேன், தெரியுமா? ஆனால் அது நேரத்தை மந்தமாக்குகிறது. ஆமாம், சரி, நான் அதை சாப்பிட போறேன். ஓ, அது மிகவும் நல்லது. உஃப், ஷோ, எனக்கு தோணுது ஒரு அடுக்கு உணவுக்கு பொருத்தமல்ல. ஓ ஓ மை காஷ், லில்லி, உன்னிடம் சுவையான பாம் இருந்தால் உன் மூடியின் கீழ் என்ன இருக்கிறது? ஓ, இங்கே ஒரு உண்மையான குண்டு இருக்கிறது. நாம் எல்லாம் இங்கே வெடிக்க போகிறோம். ஏ, அந்த சத்தம் என்ன? எனக்கு யாரோ உதவி தேவைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சூப்பர் வீட்டா தனது வழியில் இருக்கிறார். பெண்களே, நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், உங்கள் குண்டை எளிதாக செயலிழக்கச் செய்வேன். ஆனால் முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ரிப்பன்கள் மூலம் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது ஆபத்தானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அந்த குண்டையையும் நீக்க நேரம் வந்துவிட்டது. பரவாயில்லை, அதை உடனே செயலிழக்கச் செய்வேன். ஓ, நான் முடியாது. என்ன ஒரு அவமானம். ஆப்ஸ். ஓ ஓ, பெண்களே, யாரிடமும் சொல்லாதீர்கள். என்ன? அவள் பறந்து விட்டாள். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? நிறுத்து, அமைதியாக இரு. நாம பாப்பாவிடம் உதவி பெற முடியுமா? ஆம். ஒருவேளை ஃபன்னி சிக்கன்? இல்ல, நாங்கள் வெடிக்கப் போகிறோம். நிறுத்து. குண்டை நறுக்குவது நல்ல யோசனை அல்ல. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த வயர் கட்டர்களை கொண்டு வயரை வெட்ட வேண்டும். எந்த வயரை வெட்டுவது என கண்டுபிடிக்க வேண்டும். அது சிவப்பு வயர் என நம்புகிறேன். ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஏ, என்ன? ஓ, இல்லை. வாவ், அந்த குண்டு சாக்லேட் என்று எனக்கு தெரியவில்லை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் மிக சுவையான வெடிப்பு. ஆஹா, விளையாடுவோம். நமக்கு மேலும் காண்டிகள் தேவை. சரி. வாவ், இங்கே ஒரு உண்மையான தொழில்முறை கேமரா இருக்கிறது. எம்மா, என்னை ஒரு படம் எடுக்கிறியா? ஆம், நீ ஒரு மாடல். ஓ, லில்லி, இங்கே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் பாரு. இப்போது எனது ஒரு அழகான படத்தை எடுக்க முடியுமா தயவு செய்து? சரி, ஒரு நிமிஷம். ஓ, ஒரு நிமிடம். நான் அந்த குளிர் கண்ணாடிகளை அணிய விரும்புகிறேன். சரி சரி. ஹாம். யோ, ஆம், நீ ராப்பர் மாதிரி இருக்கிறாய். என்ன? அதை எனக்கு கொடு. என்ன ஒரு பயங்கரம். நீ எப்படி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று தெரியாது. உன் முட்டாள் கேமராவை எடுத்துக்கொள். இது ஒரு நல்ல படம். இது நகைச்சுவையாக உள்ளது. வாவ், உங்களுக்கு சாக்லேட் கேமரா இருந்தால் யாருக்கு படங்கள் தேவை? எனக்கு நினைக்கிறது அவளும் சேகரிக்க முடியும். வாவ், அவள் தனது கண்ணாடிகளை சாக்லேட் கண்ணாடிகளாக மாற்றிவிட்டாள். ருசியாக இருக்குது. மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? எனக்கு கூடுதல் சாக்லேட் இனிப்புகள் வேண்டும். போகாதே, எனக்கு என் ஸ்னிக்கர்ஸ் இருக்கிறது. எவ்வளவு மோசமானது. அந்த ஸ்னிக்கர்ஸ் நீண்ட காலமாகவே எரியப்பட வேண்டியது. ஏன்?
பாருங்கள், இப்போது நான் அவற்றை சாப்பிட முடியும். இது நிஜமாகவே குளிர். ஓ மை காட், எனக்கு இது பிடிக்கும். ஓ, எனக்காக ஒரு துண்டு சேமிக்க முடியுமா? ஆம். ஓ, நன்றி. முடியாது. அத பத்தி சிந்திக்க கூடாது. ஏய் ஏமா, உனக்கு மாற்றிக்கொள்ள விருப்பமா? நான் உனக்கு என் கேமராவை கொடுக்கிறேன், நீ உன் கேமராவை எனக்கு கொடு. முடியாது. ஓ அப்படியா? அப்ப நான் இதை எனக்காகவே எடுத்துக்கொள்கிறேன். அதை திருப்பி வை. அது என் கேமரா. அதுல இருந்து கையெடு. அப்ப ஓஹோ, நான் என்ன செய்தேன்? லில்லி இப்போது முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளார். ஓ இல்லை, என்ன பயங்கரம். நான் அவளது கையை உடைத்து விட்டேன். ஆனால் என்ன பயங்கரம், அது சாக்லேட் கை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், மிகவும் நல்லது. பார்ப்போம். வாவ், எனக்கு புதிய ஐபோன் கிடைச்சது. நானும். நமக்கு அதிர்ஷ்டம் நண்பா. என்ன விசித்திரமாக 2 ஒரே மாதிரியான ஐபோன்கள் இருக்க முடியும். ஓ வாங்க, இந்த தருணத்தை அனுபவிக்கவும். என் ஐபோன் விசித்திரமாக மணக்கிறது. ஓ எனக்கு தெரியும், இது சாக்லேட். ஆஹா, ருசியானது. எனது ஐபோன் உண்மையானது. ஹூரே, நான் குளிர்ச்சியான செல்ஃபிகளை எடுக்க முடியும். உங்கள் நண்பருடன் செல்ஃபிகள். சிறுமி, உனக்கு பாடம் கற்பிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு பேய் இருக்கிறது, எனக்கு உதவுங்கள். ஓ ஓ இல்ல, நீ என்ன செய்தாய்? என்ன, நீங்களே அதை கைவிட்டு விட்டீங்க? ஓ இல்லை, இது உடைந்து விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ முற்றிலும், நான் அதை லில்லியின் சாக்லேட் ஐபோனுக்கு மாற்றிக்கொள்வேன். லில்லி, நான் உனக்கு என் ஐபோனை கொடுக்கிறேன், நீ உன் ஐபோனை எனக்கு கொடு. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓ ஹே, அந்த ஐபோன் உடைந்தது என்று நீ சொல்லவில்லை. எனவே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன். எனக்கு என் சாக்லேட் திரும்ப வேண்டும். சரி, ஆஹா, எதுவும் மீதமில்லை. இந்த சாக்லேட் சார்ஜர் என்னை காப்பாற்றுமா? சரி, முயற்சி செய்வோம். இது உண்மை. இப்போது எனக்கு மீண்டும் முழு சாக்லேட் ஐபோன் உள்ளது. மேலும் இந்த கற்பனை சுவையை மீண்டும் அனுபவிக்க முடியும். ஓ என் கடவுளே, என் சார்ஜர் என் ஐபோனின் கண்ணாடியையும் திருப்பி கொடுக்குமா? அது வேலை செய்யவில்லை. நீங்கள் அவளது காதை காண வேண்டும். ஆமா, நீ எங்கே போகிறாய்? எனக்கு நினைக்கிறேன் நீ சந்தேகமாக இருக்கின்றாய். உங்க ஹெல்மெட் அவளுக்கு அனுப்புங்க. இல்லை, ஒன்றுமில்லை. நீ என்ன பண்ற? அத சரி பார்ப்போம். அத சேமிக்க எல்லாம் எடுத்துக்கோ. இப்போது உனக்கு அது இருக்கிறது. என்ன? எதுவும் இல்ல. ஜெய், இதோ நான் கேஞ்சம் முழுமையாக ஆயினஸ்டான என்டிசா அதிவசேன் அப்படிங்க. ஆனால் இது செயல்படுவதில்லை. எனக்கு ஏன் என்று தெரியல. அதை சுத்தம் கூட செய்ய முடியவில்லை. இது நான் தான். மன்னிக்கவும். என்னோட தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை. நகல்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். முதலில் அங்கே சூஷி பொரி அமைக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட தயார். இது நான். எனது குரல் கேட்கவில்லையா? என்ன? இது இல்லையா? நாம் பந்தயம் நடத்த வேண்டும். சரி, நீங்கள் அனைவரும் தொலைபேசியில் தான் இருக்கிறீர்கள். நான் குழந்தையை அவன் விதிக்கு கேட்டு செல்கிறேன். அதை எரிந்துவிடு. சிறிய எலி அலெக்ஸ் உன்னை காத்திருக்கிறார். எவ்வளவு பயங்கரம்! எங்கே இருந்து இந்த எலிகள் வந்தது? நமக்கு குழாயை சுத்தம் செய்ய வேண்டும். அடடே! ஏன் மீண்டும் இங்கே இருக்கிறாய்? அலெக்ஸ் உன்னை தேடிக் கொண்டிருந்தாராம். அதை பாருங்கள். எப்படி இருக்கிறாய்? நீங்கள் தயாரா? ஒரு வினாடி. ஆமாம். நன்றி. அப்படிப்பட்ட நீர் சிகிச்சைக்கு பின் எவ்வித எலி எஞ்சியதில்லை. நான் முழுவதும் நனைந்து விட்டேன். குழாய்களை எப்படி கையாளுவது என்பதில் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களை கவனிக்க ஏதோ சந்தேகத்துக்கிடமானது நடந்தது. காத்திருங்கள். நிலை நின்று. நீங்கள் யார்? அனைவரும் உங்களை மிகுந்து எண்ணினோம். உண்மையாகவே நீ யாப்ட்ரி.
அங்கே அது இருக்கிறது. வாவ்! என் கோழி மாம்சம் என்னை மிகவும் பிடிக்கும். இன்னும் என்ன இருக்கிறது? எனக்கு தெரியவில்லை. நீ ஏன் இப்படி கஷ்டப்படணும்? தேயிலை எந்தேகே ஏப்பன்சி பார்சல் முழுக்க எடுத்துக்கொள். நான் மற்றவர்களை போய் ஊட்டுகிறேன். ஐயோ இல்லை. அலெக்ஸ் வணக்கம். நான் உனக்காக ஒரு நண்பரை கொண்டு வந்தேன். பாரு, ஒரு நண்பரா? நான் இதுக்கு பிறகு ஒரு முயலை பார்த்ததே இல்லை. அது என் வயசுல. நீ எல்லாவற்றையும் குழப்பி விட்டாய். மைலி, அழகான வரிகள். நிறுத்து, நின்று விடு. அங்கு தூரத்தில் சில இருக்கிறதா? அந்த கோழியை காட்டுகிறேன். அதுதான் நான் நினைத்தேன். என்னிடம் எப்போதும் பொய் சொல்வதை நிறுத்துவீர்களா? என்னவை பேசுகிறீர்கள்? நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமே என வலியுறுத்துகின்றேன். கொலைகாரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று ஊகியுங்கள். நீ என்ன செய்கிறாய்? குதிரை எங்கே? ஓ, எனக்கு நினைவில் இருக்க வேண்டும். ஓ, இது இங்கே, அப்புறம் இங்கே. இது 2 பெர்கர்கள் தான். அப்புறம் இது இங்கே. இது இருக்க முடியாது. நான் அதை உன் கைகளில் பார்த்தேன். ஹோம், நீ அதை குறிப்பிட்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இங்கே சொல்கிறேன் என்று நினைக்கப்படவில்லை. நான் இப்போது போகவில்லை. ஆமாம் நண்பா. புகர், எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும். நீங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். எனது சீஸ்டோபியின் கீழ் நீங்கள் இவ்வளவு அமைதியாக உட்கார்வீர்கள் என்று நினைக்கவில்லை. என்ன அவ்வளவு நேரமே? நிறுத்து. நீ யார்? நீ மில்லாவை பாதி அளவு நினைவூட்டுகிறாய். நான் நினைக்கிறேன் நீயும் அவளும் ரொம்ப ஒரே மாதிரியா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கிருமித்திரைகளை பெயிண்ட் செய்ய வந்தேன். பாருங்கள், உங்கள் அனைத்து பெயிண்ட் உதிர்ந்து விட்டன. இதை புது பெயிண்ட் செய்ய வேண்டும். ஆமா, உண்மையில அது சிட்டியில் என்ன காணப்படுவதுதான். அது ஓவியம் அல்லவா? நீங்க தாங்களே பார்த்துக் கொள்ளலாம். சரி, நல்லது. இப்போது ரோலரை காட்டு. யாரோ என்னை கடித்தார்கள். அது என்ன இயல்பு? என் முட்டி விரல் மிகவும் வலிக்கிறது. இப்போ உங்களுக்கு காட்டுகிறேன். இது முதல் முறை. பஷ்! ஓ ஹை காட், நான் உன்னை பிடித்து விடுவேன். அப்புறம் சந்திப்போம். ஓ, இது மிகவும் நன்றாக இருக்கிறதா? ஆமாம். 1 2 3 4 1 2 விசித்திரமாக. இது எதுக்கு இவ்வளவு குத்துகிறதோ? உதவி, உதவி. அலெக்ஸ், உன்னுடன் என்ன தவறு? அழகிரி எங்கு? அவர் ஸ்ட்ரேஸ்ட் இருந்து வந்தார் என நம்புகிறேன். இது உந்த பையோதா இல்ல. எனக்கு இது மீண்டும் எண்ணிக்கை போய் நல்ல இரவு. அவள் அவர்களை அனுமதித்தாள். அங்கே ஊரே எதுவுமே ஆகட்டும். ஆனால் மில்லா உன்னை பிடிக்க வச்சேன். சுமாரான பொண்ணுக்கு சினுங்க. நீயும் எனக்கு ஹாம்ஸ்டர் இங்கே கொடுங்க. அமைதியா இருங்க. இப்போ எனக்கு ஒரு சிறிய நண்பன் கிடைச்சிருக்கிறான். நான் அவனை ஸ்டீவன் அழைக்க போறேன். நான் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டேன். என் நல்ல பையன். அங்க இருக்கிறேன். நின்று விடு. நீங்க இங்கே மிருகங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் இது சிசி. அவள் என்னை காட்சிகள் செய்ய உதவுகிறாள். உங்களுக்கு காட்சிகள் பிடிக்கிறதா? நான் நிறைய செய்ய முடியும். இல்ல, இங்கே பைத்தியக்காரர்கள் தேவையில்லை. நீ இப்படிதான் நினைக்க கூடாது. நான் என்ன செய்ய முடியும் என்பதை என்னால இப்பவே காண்பிக்க முடியும். இந்த தூண்டை பார்த்த பிறகு நீ தூங்கி விடுவாய். 1 2. இது வேலை செய்தது. ஓ, நான் ரொம்ப நல்லவன். அலெக்ஸ், பாரு, நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ எங்கே சென்றாய்? இது மீண்டும் அவன் இல்லை. ஆனால் அவன் பயனுள்ளவனாக இருக்கலாம். ஆம் ஆம், நீ உருவாக்கு. அப்படியா? நான் உங்களை வெளியே விடலாம். கம்பிகளை வேகமாக திறக்கவும். அடுத்த முறை ஹூரே, நான் சுதந்திரமாகிறேன். எல்லாம் நீக்கு நன்றிகள். அது எதையாவது எடுங்கள். நான் சற்றும் வேண்டும். கவலைப்படாதீர்கள், நான் எனது உட்காவணியில் இருக்கிறேன். சிசியும் என்னை போன்றவளாக தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு சிசிக்கு என அன்படுப்பு இல்லையா? யாரும் கவனிக்க மாட்டாங்க.
சரி. இங்க குற்றக்காரன் இல்ல, வெளியே செல்ல நேரமாச்சு. நான் என்ன செய்தேன்? என்ன நடக்கிறது? அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? இங்க என்ன நடந்தது? அலெக்ஸ் எங்க? அதுதான் நம் பயிற்சி. மிண்டி மங்கி. ஹலோ, என்னுடைய சின்ன பில்லி, நான் உன்னை ரொம்ப நினைக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். பார்க்கலாம். மிகவும் அழகான கேக்குகள். நான் எனக்கான கத்தியை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறேன். வா, படையல் சுவையாக இருக்கிறது. இப்போது எத்தனை இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ உன் தடவை உச்சக்கட்டது சுற்று. எனக்கு சுவையில்லாத ஏதேனும் கிடைக்கும் என பயமாக உள்ளது. நான் அதை தெரிந்தேன். சக்கர புழுக்கள் அருவருப்பானவை. அவற்றை எனது கேக்கில் வைக்க முடியாது ஒருபோதும். நான் வேண்டும், அதாவது வேண்டி இருக்காது. அதை நான் பார்க்க வேண்டாம் என நானே கண்களை மூடிக்கொண்டேன். அம்மா, அவை நகர்கின்றன. இது மிகவும் கேவலமானது. நீங்கள் எல்லாவற்றையும் சேர்க்க வேண்டும். நீ அந்த அளவுக்கு கொடியவள் என நினைக்கவில்லை. கேட்ட, நீ எனது நண்பர் என நினைத்தேன். ஆம், அது நண்பனின் பொய் அல்ல, ஆனால் அது என் குற்றம் அல்ல. அதுவே விதிகள். நான் அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை. புழுக்கள் நகரும். நான் அதில் காப்பாற்ற முடியாது. அருவருப்பானது. இதை பவனைகளுடன் உடனடியாக சாப்பிட வேண்டும். இது இன்னும் அருவருப்பாகவே உள்ளது. இது போர் வீரர்களின் ருசிக்கேற்ப உள்ளது. என் முகத்தில் எதையா வருகிறதாக நினைக்கிறேன். இல்லை, வீரர்கள் மீண்டும். அவர்கள் என்னை மிகவும் சலிப்படைக்கிறார்கள். எனது தலைமையிலிருக்கு அவர்கள் ஊர்ந்து சென்று விட்டனர். இது எப்போது முடிவடைய இருக்கின்றது? நான் இன்னும் சிறிது கவனமாக இருக்க முடியுமா? தயவு செய்து. ஒரு வீரர் என் மூக்கின் கீழேயே பறந்து சென்றான். மற்றவற்றில் என் பபிச்ச காம்புகள் மட்டுமே மீதம் உள்ளது. அதை பிரிப்பதற்குள் செல்ல முடியுமா? அவற்றை மட்டும் குறைக்காமல் மிக சுவையாக கட்டாயமாக்காமல் இருப்பேன். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். உண்மையாகவே அதை அபாரம் தோன்றுகிறது. வணக்கம். அவை எவ்வளவு ருசியாகவும் உள்ளது. உங்களுக்கு எந்த மூலமும் இல்லை. நான் ஒரே நேரத்தில் முழு கேக்கையும் சாப்பிட தயாராக உள்ளேன். ஏன் இதற்கு மேல் இலவச சேர்க்கை இயலா? ஹே, எனக்கு ஒரு சுவையானது கொடு. எனக்கு ஒரு குப்பி கொடு, தயவு செய்து. நீங்களா? அது என்ன உதவியாவற்ற செழிப்பு? அதற்காக பிடிப்பதற்கு தேவையில்லை. நான் எதிர்பார்க்கவில்லை அந்த பதிலை. பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் தோழி. அதுவேதான் எனக்கு தெரியுமா? என் நம்பிக்கைக்கு நான் நிற்க முடியும். உன்னை வலுவாக வளர்ந்தால் பார்க்கலாம். உன்னை தற்காத்து. நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள். ஓ என் கடவுளே, இது கடுமையாக உள்ளது. நான் கேக் விரட்ட முடியாது. அதை பற்றி உனக்கு நினைவூற்றுவேன். எனக்கு ஒரு புதிய திட்டம் உண்டு. பெல்லா, நீ என்ன செய்யற? இப்போ ஹல்க் உன்னுடையது உறுதி. அது நல்லா இருக்குது. குழப்பம். நான் முதலில் மீண்டும் சுழற்ற தயாராக இருக்கிறேன். ஆஹா, என்னை அடித்து வேகமாகவோ தூக்கிச் செல்லவோ போகிறேன். எவ்வளவு சக்தி வாய்ந்த காற்று! ஆஹா, அது வருகிறது. நீ சந்தாதிக்கும் சுவர் இல்லாம எடுப்பான T1 கிடைச்சது. இதை பயன்படுத்தி நீ என்ன செய்வ அப்படின்னு பாப்போம். இந்த முறை எழுதுவது எனது பக்கம் இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். உனக்கு ஆளாக்கும் கைகள் கிடைத்துள்ளன. அதை நியாயமாக கூற முடியாது. அது என்ன? அது நியாயமானது. அது நேரான சாய்வு. எனது குகையில் இருந்ததை போல் நல்ல மாமலேட் ஐஸ் இருந்தது. ஓ மை கேட்! அதுதான் சிறந்த சுவைகளின் கூட்டணி. நான் இந்த நாளை என்றென்றும் நினைவில் கொள்வேன். முடியாது. நீ அதை எனக்கு உபரி பண்ண போவதாக சொல்கின்றாய். ஆனால் நானும் செய்ய மாட்டேன். நீ எனக்கு உபரி பண்ண போவதாக சொல்வது என்ன பொருள்? சரி, இப்போது நீ என் கேக்கில் குளறிவிடப் போவதில்லை. மேலும் இந்த கேன்களை நான் ஏன் தேவை? ஓ, மற்றும் என் கைகளால் இது சுவையாக இருக்கும். மேலும் ஒரே நேரத்தில் மிகவும் அற்றாணிக்கலாம். நீங்க இதன் சுவையை எண்ணி கூற முடியுமா? இது கேக் அல்ல, இது இனிப்பு கனவு. நீங்க சரியா சொல்கிறீர்கள். ஆனால் இதுக்கு ஒரு பிழை உள்ளது. இது மிக விரைவில் பாதியாகிவிட்டது. மிட்டாய் பனிக்கூழ் மட்டும் மீதம் இருக்கிறது. அதை எரிந்து உங்க வாயில் பிடித்தால் என்ன ஆகும்? ஓஹோ, இல்ல, அது தவறியது. அது எப்படி வந்தது அப்படின்னு தெரியல. ஏதந்திரம் அல்லது இரண்டு விஷயம். இதற்கு பிறகு நான் மர்மலேடு துடைப்பது வேண்டும். இல்லை, அது உன் மிளகாய் காய்கறி கேக். அதை பற்றி எனக்கு புரிய வைத்ததற்கு நன்றி. ஆம், உடனே அலங்காரங்கள். ஆனால்
சரியாகவே வந்திருக்கிறது. அந்த நிறங்கள் எப்படி சேர்ந்திருக்கிறதே பார்க்க. இப்போது உங்கள் கேக் சுவை எப்படி பிறக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். நீங்கள் அதை இல்லாமல் செய்கிறீர்கள். டூட், நான் இதை பிரயத்னிக்க வேண்டும். இனி மசாலாவின் சுவையை உணர்கிறேன். எனக்கு மிளகாய் பிடிக்காது. ஏன் சிறிது மட்டுமே? ஒரு முறை பல துண்டுகளை எடு. நீங்கள் எதையும் காண மாட்டீர்கள். இது நடக்காது. என்ன தேற்ற முயற்சிக்காத. இதையெல்லாம் முடி. அதுதான். இப்போ நீ ஹோஷ் இல்லைன்னு நம்புறேன். அம்மா, நான் எரிந்து கொண்டிருக்கிறேன். நான் அதை மிகுதியான அளவில் செய்துட்டேன் போல. ஒரு விதை மிளகாய் செய்யக்கூடாது என்பதுக்கு அப்புறம் காத்திரு. கேட், உனக்கு சில தண்ணி கிடைச்சிடு. அது ரொம்ப சிறந்தது. முதலில் உலகத்தை சுற்றி காட்ட இப்போது என் சொரூபத்திற்கான காலம். ராப்டர்ஸ், அதை தான் நான் கூறுகிறேன். ஆனால் இது பயங்கரமாக இருக்கிறது. அதை எப்படி சாப்பிடுவது? ஒரு நிமிஷம் காத்திரு. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். சக்கரங்கள் ஃப்ரைஸில் நின்று விட்டது. சரி சரி, ஏமாற்றுவதற்கு வழி இல்லை. அவ்வாறுதான், என்னை ஏமாற்ற முடியாது. இப்போது நான் சக்கரத்தை குனிப்பேன். என் கடவுள் எனக்கு ஒரு சுவையான விஷயம் கிடைக்கும் என்று சொல்கிறாரு. என் கடவுள் சரியாக இருந்தார். ஓ, இத்தனை வகைகள்! நீ எனக்கு பட்டியல் கொடுக்க போகிறாய். பி, நீங்களே ரோஜாக்களை முயற்சிக்க விரும்பவில்லை. நிறங்களை சேர்க்கும் போது அது உணவை கண்டுபிடிக்க மிகவும் நியாயமான முறையாக இருக்கும். கடவுள், நான் இன்னும் தேர்வு செய்ய விரும்புகிறேன். அதை சாப்பிடாமல் வைக்க முடியவில்லை. நன்றாக தான் மாறி இருக்கிறது. என்னால் அப்படி ஒரு கேக் பெற முடிந்தால் மகிழ்ச்சி. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓ கடவுளே, அலங்காரத்திற்காக நன்றி. நீங்கள் சந்தோஷமாக ரோஜாக்களை சாப்பிடலாம். ஆமா, நீ சொல்வது சரிதான். ஓ இல்ல, நான் வரைய வேண்டும். வாவ், அது உண்மையில் அழகாக இருக்கின்றது. நம்மால் முழு உரையாடலையும் சிறப்பாக முடிக்க முடிந்தது என நினைக்கிறேன். அது புத்திசாலித்தனம். நீ ஒரு அருமை உள்ள அலங்காரக்காரர். நன்றி. பெரிய தருணம் நிச்சயமாக வந்துள்ளது. நான் வைத்திருப்பதை நீ முயற்சி செய்யலாம். அது மிகவும் சுவையாக இருப்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆம், நீ 100% நிச்சயமாக சொல்கிறாய். அதையெல்லாம் சாப்பிடும் வரை நான் நிறுத்த மாட்டேன். ஆனால் நீ ஒரே குழப்பமாக இருக்கிறாய். ஜோ, உன் கரிபூரிப்பு எங்கே? நல்லது, நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஓ, நீ கரிபூரிப்பிலிருந்து புகைப்படங்களை உருவாக்க முடியும் என்பது முற்றிலும் மறந்து போனது. நீங்க நின்று போக விரும்பினால் இந்த குமிழ் என்னை பயமுறுத்துகிறது. இது மிக பெரியதாக இருக்கிறது. அதுவே, அதை நிறுத்த நான் செல்ல வேண்டும். மன்னிக்கவும். எல்லாம் பொறுத்து கொண்டேன். இது உண்மையான நீர்ச்சாறு. அது உன்னுடைய தவறு. நின்றுட சொல்லினேன். ஓ இல்ல, என்ன அசிங்கமான க்ரோக் காக்டஸ். அதை நான் சாப்பிட முடியாது. ஏதேனும் செய்யுங்க. அது உன் பிரச்சனை. என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. அதை நான் முயற்சி செய்து நிறைவேற்றுவேன். ஓ நோ, எனக்கு சின்னதா ஏதாவது வேணும். இவைகளும் பெரியதாகவே இருக்கின்றன. ஆனால் நகைக்கைச்சீவிகள் சரியாக உள்ளன. என் காட்டு வெள்ளரிக்காய் குடுத்தலுக்கு நேரமாகிவிட்டது. அந்த முனைகள் இதற்கு பொருந்தவில்லை. அதுதான் முக்கேணி பற்றியது. அற்புதம், நன்றி. இப்போது காட்டு வெள்ளரிக்காய் கேக்கை சாப்பிட்டு காயப்படாமல் இருக்க முடியும் என்று நம்புகிறேன். ஆனால் எப்படி இவ்வளவு நேரமாகுகிறது? நான் ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருக்கிறேன். அதிர்ச்சி துரத்தி எழிலேர். நீ என்ன செய்கிற? என்ன ஆச்சு? சீக்கிரம் இங்கு வாரு. எனது காக்டஸை கிரேட்டரில் உரப்பது தேவை. அது அலங்காரத்துக்கு பயன்படுத்த மிகவும் வசதியாக இருக்கும். மதிப்பீடு தலைவரே நேரா இருக்கிறார். நான் உங்களுக்கு சிறந்த வேலை செய்தேன். இப்படி சுவைக்கிறது என்பதை பார்க்க நேரம் வந்து விட்டது. கற்றாழை கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் அது மோசமாக இல்லை. அது அற்புதம். இன்னைக்கு ஃப்ரெடின் ஃப்ரண்டல் ஃபிட்ரன் ஃப்ரென்ச்சஸ் ஃபார் ஆக்கியர்ஃபுல்லர் பர்பல்ஸ் ஒரு கேக் அலங்காரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்துள்ளார். டைஃபம் பண்டிகை உணர்வை உணர்வதற்காக உங்களின் நண்பரை கொண்டாட உதவுவதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். மற்றும் ஹெய்லி மற்றும் ரேச்சல் போன்ற நண்பர்கள் இருப்பதால் ஃப்ரெட் ஃபிரம் நன்றியுடன் இருக்கிறார். கேக்கை விட்ட நேரம் எனக்கு கேட்கப்பட்டால் இது எல்லாவற்றிலும் சிறந்த பகுதி. பின்னர் அவரது விருந்தினர்களுடன் பகிர்ந்து கொள்ள. Whoa, I raise மிகவும் வெளியிட்டுன்றது. ஃப்ரெட், என்னது? ரேச்சல் மற்றும் ஹெய்லி நீ இப்படி பழகுவாய் என்று அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மற்றும் சில பழிவாங்கல்களை செய்ய தயாராக உள்ளனர். உனக்கு கேக் முழுவதும் உன்னுக்கே வேண்டுமா? பிரச்சனை இல்லை, அது முழுவதும் உன்னுடையது. இன்னும் சுவையாகத்தான் இருக்கிறதா? சரியா?
அந்த சிறிய பாடம் நம்மை ஒரு சவாலுக்கு மாற்றியுள்ளது. இந்த முறை என்ன இருக்கும் நீங்க கேக்குறீங்களா? ஹெய்லிட சிறிய பைட் என்ற ஒரு அட்டை உள்ளது, ஃப்ரெடிடம் நடுத்தரமாக உள்ளது, ரேசலிடம் பெரியதாக உள்ளது. அதனால் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த அளவிலான உணவு பகுதியை சாப்பிடுவார்கள். முதல் சுற்று எலுமிச்சை. இது இனிப்பும் கசப்பும் கலந்ததாக இருக்கும். ஹெய்லி அதிர்ஷ்டசாலி, கொஞ்சம் மட்டுமே துன்பப்பட வேண்டியிருக்கும். சரி, பிரெட், உன் நடுத்தர அளவிலான கடியை பற்றி எப்படி உணர்கிறாய்? நண்பா, அது புளிப்பாக இருக்க வேண்டும். ஆமாம் ரேச்சல், உன் நேரம் வந்துவிட்டது பெண்ணே. நாங்கள் உன்னை நம்புகிறோம். நீ இப்போது காட்டிய அதிசயமான காட்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த most friends hall free விருந்தி. அப்படியா, என்ன இருக்கும் இந்த முறை? ரேசல் சிறியதாக குறைக்கப்பட்டுள்ளார், ஃப்ரெட் பெரியதை நோக்கி இருக்கிறார். அதில் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹெய்லி, உனக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? ஓ, ஹாட் டாக்ஸ் ருசியாக இருக்கிறது. லேசல் அவளுடைய உணவின் சிறிய மாதிரியை நாகரிகமாக எடுத்துக்கொள்கிறாள். நன்றாக செய்தாய். ஹெய்லி அன்சாஸ் மானேஷன் அடுத்தவர். அந்த சார்பு அளவிலான கடி அவளது பசியை உணர்த்துவதற்கு போதுமானது. சரி பெரியவா, இது உனக்கே. ஃப்ரெடுக்கு எந்த சடங்குகளும் இல்லை. அற்புதம். ஹெய்லி, நீ என்ன செய்கிறாய் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது அனுமதிக்கப்படுமா? முதலில் அதை நான் நினைச்சிருக்க வேண்டும். இன்னும் தெளிவாக இல்லை. ஃப்ரெட்ஸ் அது கலக்கி அழுக்கும் கொடு. ஹெய்லிக்கு மிகப்பெரிய பகுதி கிடைக்குது. பிரெட் நடுவில் எங்கோ, ரேச்சல் மிக குறைவான அளவு. நம்முடைய மூவரும் பதட்டமாக இருப்பது சரியே. மிளகாய். ஹெய்லி பதற்றம் அடைந்துள்ளார் மற்றும் ஃப்ரெட் அவருடன் இருக்கிறார். அப்படிதான் தெரிகிறது, ஆனால் அவளுக்கு அதிக சகிப்புத்தன்மை இருக்கலாம். சரி. Breit Berishkas Mens Kargar. Mantu outside am Tiles Bani Vashi up pins Audi Kurs Karma Ilan and Spanier. ஒரு நொடி காத்திருங்கள், அங்கே அது கொஞ்சம் காரம் இருக்கிறது. ஹெய்லி டயரபல்ல இல்ல, நீ அந்த பண்ண முடியும் செல்லமே. பட் இது உன் நாக்கை எரிக்க போடுது, சரியா? விஷயம் அது என்னன்னா, விதைகள் தான் ரொம்ப காரமானவை மற்றும் கடிக்கும் அளவு பெரியதானால் அதிக விதைகள் கிடைக்கும். தீயணைப்பு துறையை அழைக்கவும். ஹெய்லி எரிகிறாள். அந்த சுற்றுக்கு பிறகு எல்லோரின் நரம்புகளும் கொஞ்சம் பதறியுள்ளன. இந்த முறை இன்னும் மோசமாக இருக்குமா? இல்ல, ரேசல் நடுத்தரம். பிரெட் சிறியது. ஹெய்லி மீண்டும் பெரிய கடியை எடுக்க போகிறார். அதுக்கு பொருள் என்னவாக இருக்கலாம் என்று அவர் பயப்படுகிறார். இப்போதைக்கு நேரம் சரியாக இருக்கிறது. அந்த மூடிய தூக்குங்கள். டாடா. வாவ், ஐஸ்கிரீம் கேக். பெண்கள் சந்தோஷத்தில் மிதக்கிறார்கள், ஏனெனில் முன்பு கேக் கிடைக்காததால். ஃப்ரெட், என்ன நடக்குதோ அது திரும்பி வரும். நண்பா, அதிகமாக வருந்தாதே. சவால்களில் மேசைகள் மிக விரைவாக மாறுகின்றன. ஸ்பூன்கள் தயார், போங்கள். சரியாச்சு. இது முற்றிலும் மோசமா இருக்கு. ஒரு சிறிய கரண்டி மட்டுமே, அது ரொம்ப சிறியது. நான் ஐஸ்கிரீமை சுவைக்க கூட முடியல. மாறி அன்றி நின்று சீன் சொர்க்கம் போல. இப்போது நீங்கள் இருவரும் முடித்து விட்டீர்கள். அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது எல்லாம் எனது. ஓ, இது என் பற்களை வலிக்க செய்கிறது. ஓ, நீ சும்மா உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாமே. ஹெய்லி, இங்கிருந்து நான் கவனிக்கிறேன். இதுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தது. எது பிறந்த சௌதைக்ஸ் புகாரும் இல்லை.
முழு இந்த வீழ்ச்சி அடுத்த சுவற்றின் அடுத்த உமையுக்கு மியன்ஸ் இது பரந்த சலைஸ் பெசலவா ஹேலி அந்த கார்டுகளை நன்றாக கலக்கி இருக்கிறாய் என்று நம்புகிறேன். இவர்கள் மூவரும் உயரத்தில் பறக்கிறார்கள், இனி எதற்கும் பயப்படுவதில்லை. ஆகவே ஃப்ரெட் பெரிய புன்னகையும் பெரிய கடிகளும், இரண்டாவது இடத்தில் ரேச்சல் மற்றும் ஹேலி சிறிய சுவைக்காக தயாராக இருக்கிறார். அந்த ஏதோ ஒண்ணு ஒரு ஆப்பிள், ஒரு பழுத்த சுவையான சிவப்பு ஆப்பிள். ஹேலி, உனக்கு விதிகள் தெரியும். ஒரு சிறிய கடி மட்டும், அதுக்கு மேல இல்ல. பழத்தை கீழே வைங்க மிஸ். ரேசல் தன்னுடையதை கொஞ்சம் அதிகமாக அனுமதிக்கலாம். நல்ல ஆப்பிள் கடிக்கும் போது வரும் சத்தம் பிடிக்காமல் இருக்க முடியாது. ருசியாக இருக்கிறது. ஃப்ரெட் ஒரு முறை கடியில் பாதியை சாப்பிட நினைக்கிறார். கவனமாக இரு நண்பா, இல்லையெனில் உன் தாடை இடப்பெயர்ந்து விடும். ஐயோ, ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. ஆனால் அடங்காமல் ஃப்ரெட் மீண்டும் அதில் இறங்கினார். அமைதியாக இரு நண்பா, இன்னும் நிறைய இருக்கிறது. எனவே உன் சக்தியை சேமித்து மற்றவர்களைப் போலவே விதிகளை பின்பற்று. சில விஷயங்கள் சுவாரஸ்யமா மாறிக்கிட்டே இருக்கின்றன மற்றும் எதிர்பார்ப்பு மிக உயர்ந்துள்ளது. ரேசல் சிறியது, ஹும் ஆம் அல்லது இல்லை, ஃப்ரெட் நடுத்தரம், எந்த புகாரும் இல்லை, மற்றும் ஹேலி பெரியது. வூஹூ, பெரிய வெளிப்பாடு. மூலமாமிசம். ஓ என் கடவுளே, அது எதிர்பாராதது. இதை விட மோசமானதை நீங்கள் யோசிக்க முடியுமா? How did Chandra Vedido their box demolay and bring a gross kuge angdrobal arsolay? ஆனால் அவங்களுக்கு சான்ஸ் வச்சு ஃபைனர்ஸ் வந்து really bad இருக்கிறது. ஃப்ரெட் நேராகவே செயல்படுகிறார். இது பார்க்க கடினமாக இருக்கிறது, ஆனால் அவர் கொஞ்சம் எடுத்துக்கொண்டார் மற்றும் இன்னும் உயிருடன் இருக்கிறார். அதனால நல்ல சுவை இருக்க முடியாது. Cecil there is Suri Aid Spanari and the Meembada Forley and Vorish. The party with the Gaga Kutram Sarta Mudima up by Haley break Adikanerum and Stone order there. Apo Cell. நீ மறுக்கிறாய் என்று சொல்ல முயற்சிக்கிறாயா? Out of small the injury எதிர்கொள் ஆஸ்திரேலியன் நாளின் முன்னோட்டம் இது. தாசாடி உம்படாயில புண்டின் சிப்ஸ் இல்ல, சாக்லேட் இல்ல, உபனம் பீட் ஷால்ல உடவலிங்கு அழுது வராதீங்க. நீங்க உமத்திடம் ஆஃபர்ஸ் பண்ணீங்க, இந்த நீங்க அறிந்தீங்க. எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு முகம் சுளிக்கலாம். ஹேலி, இது உங்க தப்பு. குறைக்கிறது மற்ற விடைத்தரும் விசேஷியா இருக்கிறாங்க. நீங்க அவட விதிகளை பின்பற்றலைன்னா தண்டனையை எதிர்கொள்ளணும். மன்னிக்கவும், அதுதான் வாழ்க்கை. இதுவே இறுதி பகுதி. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்றவ நாம் காண போறோம். மீண்டும் ஹேலி, இது நல்லதாக இருக்கலாம். பிரெட் ஒரு சிறிய பைட், மீண்டும் நல்லதாக இருக்கலாம். ரேச்சல் ஒரு சந்தோஷமான நடுத்தர நிலை. பிரெட் அந்த பார்த்த மாற்று என்று திருப்தி அடைய விரும்பியவர் பெரிய கடியுடன் முடிக்க விரும்பினார். நீ இதுக்காகவே காத்திருந்தாப்பினை ஒப்புக்கொள். அந்த சாண்ட்விச்கள் அவ்வைரி அற்புதமா இருக்கின்றன. நடுத்தர அளவிலான கடி போதுமானதல்ல. ஹாலி இப்போது உயர்ந்த வாழ்க்கையை வாழ்கிறாள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடு பெண்ணே. பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பிரெட் நிலைமையை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்து விதிகளை மீறி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எதுவும் கற்றுக்கொள்ளவில்லையா? சிறிய பக்குவங்களை மட்டும் பெண்களுக்கு விட்டு சென்றதிலிருந்து நாம் தொடங்கினோம். அதுவே முடிவாகுமா? உன் பிறந்த நாள் சவாலை பற்றி என்ன நினைக்கிறாய்? நாளை செலவிடுவதற்கான மோசமான வழி அல்ல, இல்லையா? ஆஷ்லி, கீராவை சந்தி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எனக்கே. ஆம், கீரா ஒரு ஜாம்பி என்று குறிப்பிட மறந்துவிட்டேன். என் பொன்னானவளே, கீரா ஒரு விருந்தினர். நாங்கள் எங்கள் விருந்தினர்களை சாப்பிட மாட்டோம். கிரா காமெடி. கிரா போலியான கடியை வரைய விரும்புகிறார். கிரா பிறகு ஜாம்பி வைரஸை வரைய விரும்புகிறார். சரி கீரா, கவனமாயிரு ஆஷ்லி. பாருங்கள், அவள் என்னை கடித்தாள். இப்போது நான் ஒரு ஜாம்பியாக மாறுவேன். கிரா கிண்டல். மிகவும் மகிழ்ச்சி அடை. அஸ்லி, ஓய்வெடு. உனக்கு ஒரு வேகன் ஜாம்பி வேண்டும். அது வெறும் சிலந்தி வலைகளையும் பாஸ்தாவையும் தான் சாப்பிடும். தெய்வத்திற்கு நன்றி. வணக்கம். விசித்திரமான மற்றும் பயமுறுத்தும் விஷயம். கிரா ஆஷ்லியை தூங்க தயாராக்குகிறாள். நன்றி கீரா, ஆனால் நான் சரி.
அவள் முழு இரவும் சுற்றித் திரியவில்லை என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே அவளால் சோர்வாகிவிட்டேன். இது என் ஓய்வு நேரம். நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். இது என்ன? இது ஐயோ, அது மண் தானா? பெண், இந்த மிருகம் என்ன செய்தது பாரு. கீரா, கீரா, ஆஷ்லிக்கு இனிய இரவு வாழ்த்துக்கள். கெரா ஜாம்பி. ஆனால் கீரா பெண். பெண்கள் எப்போதும் அழகான்னு கேட்கிறாங்க. மனிதன் பெண். கீராவுக்கு அவள் அழகான்னு சொல்லுங்கள். ஆஹா, சரி என நினைக்கிறேன். ஓ, தாழ்ந்த சுயமரியாதை. மன்னிக்கவும் செல்லமே, நாம் இதை சரி செய்வோம். உன்னை ஒரு முன்னணி மாடலா மாத்துவேன். இத முயற்சிப்ப. இந்த காலணிகள் எதை பத்தி உன்னை பேசுவது? அழகா காட்டுன, புரியுதா? கீரா இப்போது அழகாக இருக்கிறார், கிம் கார்டாஷியனை போல. சரி, கிம் இதை கேட்கவில்லை என்பதில் நன்றாக இருக்கிறது. எனினும் இது அவ்வளவு மோசமாக இல்ல. வேறு ஏதாவது முயற்சிப்போம். ஆஹா, இல்ல, கொஞ்சம் மேக்கப் போடு. அது உதவியாக இருக்கும். கிரா எப்படி மேக்கப் போடுவது என்று தெரியாது. ஆனால் கிரா ஒரு பத்திரிகையில் பெண்கள் மேக்கப் பயன்படுத்துவது எப்படி என்று பார்த்தாள். கிரா அவர்களைப் போல இருக்க முயற்சிக்கிறாள். அப்போ கிரா ஜாம்பி இளவரசருக்காக அழகாக இருப்பாள். இப்போது கீரா இறந்தவர்களின் ராணியாக இருக்கிறாள். ஹே, எப்படி இருக்கிறாய்? நான் இறந்துட்டேன். நீ? கீரா! ஆஷ்லி, உனக்கு என்ன வேண்டும்? போ. ஆஷ்லி, நீ இறந்துட்டியா? இல்ல, முட்டாள், இது ஒரு கிண்டல். எவ்வளவு வருத்தம். நான் உன்னை இறந்து விட்டதாக எதிர்பார்த்தேன். அப்படி இருந்தால் நல்லதாக இருக்கும். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். கீரா பலமாக தும்முகிறாள். கீரா நோய்வாய்ப்பட்டால் பெண் பார்க்க கூடாது. இல்லையெனில் கீரா ஒருபோதும் தொப்பி அணியாமல் நோய்வாய்ப்பட்டதால் பெண் கோபப்படுவான். கீரா நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னும் புத்திசாலியாக இருக்கிறாள். இது என்ன கீரா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் உனக்கு முன்பே சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன். உன் சளியை எல்லாவற்றிலிருந்தும் விலக்கி வை. கடவுளே, நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? கிரா, மதிய உணவு சாப்பிட விரும்புகிறாயா? பெண்ணுக்கு சுவையாக சமைக்க விரும்புகிறேன். சரி, எனக்கு பசிக்கிறது. சில முட்டைகள் மற்றும் பேக்கன் சாப்பிடலாம். முட்டைகள் நல்லவை. கீரா மகிழ்ச்சியுடன் சமைக்கிறார். அப்படித்தான் பெண். கீராவுக்கு இணையத்தை எப்படி பயன்படுத்துவது மற்றும் எங்கள் சேனல் போன்ற அற்புதமான யூடியூப் சேனல்களை காட்டுவதற்கு முன்பு இருமுறை யோசிக்க வேண்டும். நீ வெளியே இருந்த போது கீரா அந்த சேனலில் இருந்து நிறைய கற்றுக்கொண்டாள். அவள் கிண்டல் செய்யும் கலையையும் கற்றுக்கொண்டாள். எனவே சந்தேகமில்லை, அவள் இனி சாதாரண ஜாம்பி அல்ல. முட்டைகள் வருகிறன. மனிதர் பெண். மற்றும் பேக்கனையும் மறக்காதே கீரா. மூளையை விட சிறந்த பேக்கன் இல்லை. மூளைகள் தான். இந்த சிறப்பு நிகழ்வுக்கு கீரா என்ன யோசித்திருக்கிறாள்? அடுத்த முறை கீராவுக்கு எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று காட்டும் போது முதலில் உன் மூளை பயன்படுத்தலாம். கிரா சுவையாக சமைக்கிறாள். முட்டைகள் மற்றும் இறைச்சி ருசிக்க மனிதன் பெண். எனக்கு வாந்தி வரப்போகிறது என்று நினைக்கிறேன். மிகுந்த திருப்தியின் அறிகுறி. நல்லா. ஆஷ்லி இன்னைக்கு வருவாரு. சரி, எப்பவும் போல அவங்க ஒரு புதிய திகில் திரைப்படத்தை பார்ப்பாங்க. பொப்புக்காரன் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தந்திரமான ஜாம்பி வீட்டில் இல்லை என்றால் கீரா அந்த சுறுசுறுப்பான ஜாம்பி சில கிண்டல்களை செய்ய வாய்ப்பை இழக்க மாட்டாள். கையை நன்றாக மக்காச்சோளத்தில் புதைத்துவிட்டு உங்கள் விருந்தினர் அந்த அச்சமூட்டும் அதிர்ச்சியை கண்டுபிடிக்க காத்திருங்கள். வாவ், நாங்கள் ஒரு நகைச்சுவை அல்லது ஏதாவது பார்க்கலாமா? பிரச்சனை இல்ல மனித ஆஷ்லி. நிறைய உணவு உன்கிட்ட வருகிறது. இங்கே நண்பா, கீரா நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறாள். ஓ, நன்றி கீரா. நீ எல்லா காலத்திலும் சிறந்த ஜாம்பி. ஆம், மனிதர் ஆஷ்லி. கீரா ஜோக்குகள் செய்வதிலும் சிறந்தவள். சரி கீரா, உனக்கு கிண்டல்கள் பிடிக்குமா?
உனக்கு நான் கிண்டல்கள் கொடுப்பேன். நாம் ஒரு கிண்டல் செய்வோம். மனிதன் எதிராக ஜாம்பி கிண்டல் சவால். பலவானவன் வெல்லட்டும். அனைத்து பெண்களும் சிலந்திகளை பயப்படுகிறார்கள் மற்றும் ஜாம்பிகளும் விதிவிலக்கல்லன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். கடவுளே, கீரா, உன் தோளில் ஒரு சிலந்தி இருக்கிறது. இல்ல மனிதர் ஆஷ்லி, அது ஒரு சிலந்தி அல்ல. ஆனால் இது ஒரு சிலந்தி. மனிதர்களுடன் வாழ்வது கீராவுக்கு நிறைய கற்றுத் தந்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் அல்ல. நிச்சயமாக. உதாரணமாக, பற்பசை எப்போதும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்பதை அவளுக்கு தெரியாது. இரத்த பற்பசையால் பற்களை துலக்குவது மிகவும் திருப்திகரமாக இருக்கிறதே என்பது தெளிவாக தெரியவில்லையா? உனக்கு சுவையான மூளைகள் இருப்பது போல உணர்கிறாய். ஆம், மனிதர்கள் மற்றும் ஜாம்பிகள் மிகவும் வேறுபட்டவர்கள். மனிதர்கள் புதுமையான மின்ட் பல் தூரிகையை விரும்புகிறார்கள், ஆனால் ஜாம்பிகள் இரத்தத்தை விரும்புகிறார்கள். சுவை பற்றி ஒப்புக்கொள்ள முடியாது, ஆனால் நிறம் பற்றி ஒப்புக்கொள்ள முடியுமா? நான் உண்மையில் இந்த பைத்தியம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நம்புகிறேன். எனவே நான் அமைதியாக பற்களை துலக்க முடியும். இது என்ன, இரத்தமா? ஓ கீரா, இந்த பீதியூட்டும் ஜாம்பி அதிர்ச்சிகள் ஒரு காபி கோப்பையை விட சிறந்ததாக உங்களை எழுப்புகின்றன. அஷ்லி உண்மையில் கீராவுடன் கிண்டல் செய்ய விரும்பினால் சரி, அவள் தன் மூளை பயன்படுத்த வேண்டும். புரிகிறதா? அதாவது உண்மையான மூளை அல்லது குறைந்தபட்சம் உண்மையான மூளை போலவே இருக்கும் ஏதாவது, அழகாகவும் சுவையாகவும். சரியானது. ஹோலா மனிதா ஆஷ்லி, என்ன நீயும் ஜாம்பிதானா? ஆஷ்லி, மூளையை சாப்பிடுவது நல்லது, அது உன்னை மேலும் வலிமையாக்கும். நீங்கள் சரி கீரா, ஆனால் இது ப்ரோக்கோலி. இது உங்கள் மூளைக்கு உண்மையில் நல்லது. ஏ கெட்ட ப்ரோக்கோலி, உனக்கு பிடித்தபடி எனக்கு அதிகம். என்ன நடக்கிறது என்னுடன்? நான் ஒரு ஜாம்பியாக மாறுகிறேனா? ஆனால் ஒரு விசித்திரமான வகை ஜாம்பி போல. எனக்கு மூளைகள் வேண்டும் என்று நினைக்கவில்லை, எனக்கு புழுக்கள் வேண்டும். ஹலோ கீரா, நான் இப்போது உங்களுள் ஒருவன். ஓ, ஒரு ஜாம்பி. காத்திரு. ஏன் கீரா ஜாம்பியை பயப்படுகிறாள்? கீராவும் ஜாம்பிதான், ஆனால் மனிதன் பெண் விசித்திரமான ஜாம்பி. ஏன் பெண் மூளை சாப்பிடவில்லை? ஏன் பெண் புழுக்களை சாப்பிடுகிறான்? எளிமையாகவே, ஏனெனில் அவை மிகவும் சுவையானவை. பழைய அருவருப்பான மூளைகளுக்கு மாறாக நிச்சயமாக சிறந்தவை. இதோ நீங்களும் சுவைத்து பாருங்கள். பேய் மனிதர்களுக்கு பயப்படுவதற்கு பதிலாக அவர்களுடன் கிண்டல் செய்ய முயற்சிக்க வேண்டும். அது வேடிக்கையாக இருக்கும். உன் புத்திசாலித்தனமான நகைச்சுவையை உயிரற்றவர்களின் கூட்டத்தால் கூட அடக்க முடியாது. முதலில் எங்கே இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? பொருட்கள் இருக்கும் என்று நினைத்தேன். எனக்கு உலர்ந்த பச்சை மிளகாயை பிடிக்கிறது. யார்? ஆனால் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் எனக்கு உலர்ந்த பச்சை மிளகாய் மிகவும் பிடிக்கும். ஆனா என்னால இன்னும் அதிர்ஷ்டசாலி பார்வை கிடைக்குது. எனக்கு பச்சை கை இருக்கு. இது சுவையால் மட்டுமல்ல, சரி, மிகவும் அரிதானது. பாட்டிலிருந்து தவறான அதிசயம் இல்லை. இல்லை, நான் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு சுவைக்காக சுவைக்க வேண்டும் என்பதற்காக இது ருசியாக இருக்கும். எங்களுக்கு சாப்பாடு வேண்டும். அற்புதம். இன்னும் அதிகம் உள்ளது. உங்களுக்கே உங்களின் கொண்டாட்டங்கள் உள்ளன. கம்பி என்னுடையது. ஆம், நான் ஆரஞ்சு ஒன்றை மிஞ்சி பிடிக்கிறேன் என்று நினைக்கவில்லை. லில்லி, இப்போது சூடான சாசுடன் கூடிய விங்ஸை உண்ண உன் முறை. நான் ஹாட் சாஸ் இல்லாமல் பிளிசார்ட் ஸ்ட்ரிங்குகளை படிக்க போவதில்லை. நான் கொஞ்சம் சூழ்ச்சி செய்யப்படுவேன். நீங்க அவ்வளவு பண்ண முடியாது. இந்த வனத்திலும் இல்ல. நீங்க சுஜிதை முற்றிலும் கலைத்தாக வேண்டும். நீங்க மட்டும் இவ்வளவு கொடுமையானவர்கள். சிப்பாய் கத்தியது பரவவில்லை. எனக்கு ஒரு தீ விபத்து வரப்போகிறதை பற்றியும் பயமாக இருக்கிறது. தீ என்னுள் பரவி வந்து கொண்டிருப்பதை உணர்கிறேன். நாம் முடித்துட்டோம். ஆஹா, அவங்க செய்ய வேண்டும். தங்க நாள் பதிவு. நன்றி. இதனால் உண்மையிலேயே எளிதாகிறது. ஆனால் இப்போது எனக்கு தேவ்தெரோ பறவை உள்ளது.
ஓ, நிச்சயமாக நான் நரும்பு உண்ணவில்லை. மூடிக்கொள், நான் மூடிக்கொள். பார்க்கிறேன். இப்போது நாங்கள் பேச்சாளர் ஆகிவிட்டோம். ஆஹா, எந்த புஷ்பம் துணுக்கெல்லாம் மாறிவிட்டது. சுவையான பாப்கார்ன். நண்பர்களே, அதை என்னை விட பெரியதாக போட வேண்டாம். நான் முழு படிப்பதையும் என்னால் பராமரிக்க முடியும். கேசி, இதுதான் மேகி ஆர்க். மிதக்க. என்ன நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? என்ன? ஓ, நீங்கள் முயற்சித்தீரா? என்ன ஒரு திகில், நமக்கு என்ன நடக்குது? இவ்விதம் நாங்கள் வெளி இருக்கிறோம். இது சுவையான விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய பயங்கரமான நண்டு. இது மிகவும் உயிரோடு இருக்கிறது. அலெக்ஸ், பின்னர் உன் நேரம் சாப்பாட்டை திறக்க. அப்போ எனக்கு சுவை பார்த்த மரம் மட்டுமின்றி விளையாட்டு பொருட்களும் கிடைத்தன. இப்போது நான் உண்மையிலான ஆள். 9 அபிஷேகத்தை கீழே வச்சுக்கோ. நீ எதையாவது உடைச்சிடுவ பாரு. எனக்கு முழு பேக்கெட் பரிகாரம் இருக்குது மற்றும் அது அருமையா மணக்குது. அது சென்ன சாப்பிடவே முடியாது. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓ, இப்போது நாம் நழுவி விடுவோம். இவை என்னுடைய உருளைக்கிழங்குகள். நீங்கள் அதை தொடக்கூடாது. மிகவும் சுவையானவை. அது என்னுடைய துண்டு. எனக்கு நல்ல பசி இருந்தால் வாழ்த்துங்கள். இந்த உருளைக்கிழங்குகள் அருமை. இன்னும் சிகரெட்டை போலவே தெரிகின்றதல்லவா? வாருங்கள் லில்லி, உங்களின் முறை. ஏதேனும் பேச வேண்டாம் போல. இவ்வளவு பெரிய நண்டு எப்படி சாப்பிடுறாரு? ஓ, மறக்காத, நீங்க சொல்றதே அதுதான். இது நகைச்சுவையா இருக்கு இல்லையா? என் நண்டு உள்ள வரப்போகுது. எனது வாளை திருப்பிக் கொடு. இங்கே போ. இப்போது என்னிடம் வாள் இல்ல. அனைத்தும் லில்லி மற்றும் அவரது கேவலத்தனத்தின் காரணம். ஆனால் சாதகமான வகையில் இப்போது எனக்கு முழு பையில் நிறைந்த சர்க்கரை வள்ளி கிடைக்கிறது. வாவ், சர்க்கரை வள்ளி ருசிகரமாக உள்ளது. மேலும் எனக்கு வாள் தேவையில்லை. ஆஹா லிலி, நீ எவருக்காக காத்திருக்கிறாய்? சீக்கிரம் உண்ணுங்கள். நான் பயப்படுகிறேன். எப்பொழுதும் ஆத்ம ரத்தினங்களை சாப்பிட என்னை ஏன் செய்ய வேண்டும்? நான் ருசியான ஏதோதானே எடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அது எனக்கு வேணாம். சரி, இந்த வெப்பநிலையில மாடு உடனே தயாரா இருக்கும். அது தண்ணீரை அதிகமா உள்ளது. சமைத்த நண்டு உண்மையான சுவையானது என்பது தெரிகிறது. உயிரோடு உள்ள நண்டை அல்ல. ஆமா. இது உண்மை. உங்களுடைய மூக்குகளும் வண்ணமயமாக இருக்கின்றன. ஆமாம். வாவ், குள் மற்றும் விசித்திரம். எனக்கு இது பசந்த். இந்த சுற்றில் என்ன காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள நேரம். இறுதியாக நல்லது. ஓ, நான் ஹூபா பூபாவை விரும்புகிறேன். குறிப்பாக ஸ்ட்ராபெரி சுவையை. மற்ற எல்லா தர்பூசணிகளும் இந்த விதையை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கின்றன. இது என்ன அரசியல்? அதில் என்னால் எனக்கு பிறகு நிலைமை மோசமடைகிறது என்று நினைக்கிறாய்? இல்ல, இவங்க உனது புதிய நண்பர்கள். நீ அவங்க பற்றிய மேலும் தெரிந்து கொள்ளணும். நீ அத உண்க காலம் வேடிக்கையா இருக்கும். முன்பை விட மோசம்தான். ஆனால் அவர்கள் என்னுள் முட்டைகளை வைக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். அவள் ஷாலுவது ரொம்ப அருவருப்பாக. அவனே என்னுள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது நம்முடைய திறமைகளில நடக்க முடியாது. ஒரு கத்தியை எடுத்து உங்க புழுக்களை ஆர்வமாக செய்யுங்கள். நாம் போகிறோம். அருவருப்பானது. அது என்னோட என்ன தொடர்பு? எவ்வளவோ பயங்கரம். இந்த பழத்தை என்கிட்ட இருந்து திருடு. அவன் சொல்றாங்களே, நீ உதவி செய்ய முடியாதுன்னு உனக்கு தெரியும், சரியா? மிஸ்டர் பெங்கி, நான் வரிக்கனி சாப்பிடுவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். முதல் முறையாக நீங்கள் புத்திசாலியான வார்த்தைகளை சொல்வதை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு தர்பூசணி வெட்ட என்ன தேவைப்படும்? அதனால் மாஸ்டர் எக்ஸ் உங்களுக்கு உதவி செய்வார். முடிஞ்சது. இப்போது நாம் சாப்பிட துவங்கலாம். இது எவ்வளவு சுவையாக உள்ளது. இது மிகவும் நீர்ச்சத்து மிக்கதாக இருக்க வேண்டும். எந்த சுவை எல்லாவற்றிலும் சேர்த்து வைக்கிறது. நான் தயாரா இருக்கிறேன். மன்னிக்கவும் நண்பா. அப்போது இங்கே உள்ள அனைத்தும் எனக்கு பிடித்து திருத்தப்பட வேண்டும். நான் உன்னை
காதலிக்கிறேன். அது எனக்கு பிடிக்கும். எனக்கு குறைந்தபட்சம் ஒரு கசிவு பரிசோதிக்க விடுங்கள். இது எனது தர்பூசணி இல்லையா? அதுவே, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். இந்த தர்பூசணி மிகவும் ஊறல் நிறைந்ததும் மிகவும் இனிப்புமாக இருக்கிறது. இப்படி சுவையான பல வகைகள் கிடைப்பது அரிது. அன்புள்ள அலெக்ஸ், உன் நண்பராகிய நான் விரைவில் சொல்கிறேன். குறிப்பாக உனக்காக நான் ஒரு சவாரி மற்றும் மேலும் சில நிலத்தடங்களை விட்டு செல்கிறேன். அதுதான் உள்ளதா? நகைச்சுவையாக நினைக்கிறீர்களா? உங்களுக்கு பயப்படி இருக்கிறது இல்லை அல்லவா? நான் வெள்ளரிக்காய் தோலை தின்ன வேண்டும். எனது சந்தோஷத்தை இழந்துவிட்ட லிலி, நன்றி. சிங்கம், அவளை குதித்துடு. ஹூபபு ஓல்ட் பிரேடி, நான் உடன்படுகிறேன். இது காலமாகிவிட்டது. சாதாரணமாக இந்த பல்பு மிகச் சிறியதே மற்றும் சாரோடு எனக்கு இது இருக்க நல்ல மேடைன்னு தோணுது. அப்படியா? உண்மையாகவே நல்லதா இல்லையா? எனக்கு இது நல்ல மிகவும் நல்லதுன்னு தோணுது. ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு இது இருக்க நல்ல மேடைன்னு தோணுது. உண்மையாகவே அவள் தெரிவித்துக் கொள்கிற போது ஒரு தர்பூசணி விதையை காப்பாற்றியது என்பது சிறிய அதிர்ச்சின்னு உள்ளது. இப்போது நான் என் தர்பூசணியை திருடுவதற்கு முன் உங்கள் படகை உடைக்க போறேன். ஓ பாருங்க, லிட்டில் ரெட் உண்மையிலேயே உங்களை பார்க்கிறாள். இல்ல, நான் முடியாது. அது நகைச்சுவையானதல்ல. ஓம் ஜி, பாருங்க, இப்போது நமக்கு வண்ண கலர்கள் உள்ளன. இங்கேயே. ஓ, எங்கும் போகாதீர்கள். குழந்தைகள். வணக்கம் என் நண்பனே. வாவ், அவரது நண்பன் எனது கருத்தில் மீறி கடினமானவர். ஆனால் நான் இன்னும் உன்னை சாப்பிட போகிறேன். ஒருவருக்கு போதுமான பலம் இல்லாமல் தோன்றுகிறது. நான் அதை செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பேன். கைவிடுங்கள், செல்லுங்கள். நான் சாதித்து விட்டேன். பின்னர் நாரங்க மிட்டாய் நேரம். நான் உங்களுக்கு இன்னொரு துண்டை கிழிக்க உதவுகிறேன். என்னுடையது உங்களுக்கு தேவையில்லை. நானே இதில் மிகவும் திறமையானவர். என்னை போல் எனக்கு தீவிரமான நடவடிக்கைகள் தேவையில்லை. இப்போது பட்டியலை திறப்பது உங்கள் பாலி. ஓ, அது எனது பொறுப்பு. ஆச்சரியமாக என்னை நறுமணம் எதிர்பார்த்தேன். கோழி மற்றும் முட்டைகளுக்கு இல்லை. என்ன செய்வது? அவைகளுக்கு நான் ஒவ்வாமை கொண்டுள்ளேன். ஆகவே அவற்றை நான் சாப்பிட போவதில்லை. பொய் சொல்லாதே. நீர் விரைவாக சாப்பிடுங்கள். நாம் சீக்கிரம் உங்களை பின்தொடர்வோம். அதை பார்க்கவும் அருவருப்பாக இருக்கிறது. அது எப்போதும் இனிக்கும். இரண்டாவது முறை எதிர்கொள்கிறேன். இத உண்ணவோ அல்லது குடிக்கவோ வேண்டும் இல்லையா? எனக்கு ஒரு பெரிய யோசனை உண்டு. முட்டைகளை குடிக்க முடியும் போது ஏன் உண்ண வேண்டும்? அதுக்காக எனக்கு ஒரு பிளெண்டர் இருக்கு. ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு அவர் சிறிய விஷயங்களுக்கு கவனம் செலுத்த மாட்டார். என் கையில் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது மிகவும் நன்று. நன்றாக காக்டெயில் தயாரிக்க போகலாம். நீங்க தான் இதற்கெல்லாம் காரணம். எஞ்சி இருக்கிறது காக்டெயிலை அலங்கரிக்குவதற்கு மட்டுமே. கேசி போனவெண்டூர். தயவு செய். அதை மேலும் பாதிக்காதே. அதை முழுவதும் பருகி விடுகிறேன். உனக்கு எடுத்துக்கொள். ஆமா. உன் முகத்தை பார்த்திருக்கிறேன். என்ன செய்தாய்? இப்போது முட்டைகளில் மூழ்கி இருக்கிறேன். அருவருப்பு. சரி, வேறுபடி என்ன? அவ்வை, அந்த ஒன்று மற்ற கைப்பிடியில் என்ன இருக்கும்? கண்டுபிடிக்க வேண்டுமா? அதை தெரிய வேண்டாம் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே என்னுடைய கை காத்திருக்கும் பீஸ்கள் இருக்கின்றன. இந்த காக்களை எவ்வாறு திறக்க வேண்டும் என்று தெரியாதது நல்லதே. உண்மையான இறப்பு வந்ததும் நான் நிச்சயம் அவ்வாறாக இப்போது கையாள நான் சாப்பிட வேண்டும். முடியும். உங்கள் பீஸ்களை நோக்கி குறிவையுங்கள். நான் உங்களுக்கு சேவை செய்வேன் என்று சொல்லுங்கள். ஓ லில்லி, நீங்கள் மிகவும் வலிமையானவர். ஒரு பீஸ் எனக்கு வாந்தி வரக்கூடாது என்று நம்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பட்டாணி எனக்கு பிடிக்கும் என்று நினைக்கவே இல்லை. என்னுள்ளே ஏதோ நடக்குது. ஓ முத்துக்கள், மன்னிக்கவும். இங்கே உட்காருங்கள். நீங்கள் என்னுடன் பேச போறீங்கள். நீங்கள் என்னை நாணச் செய்கிறீர்கள். நீங்கள் அறியும்படி இது ஒரு வெற்றி. வணக்கம். அவர் மிகவும் செம்மையாக இருந்தார். பெண்களே, இந்த சவாலை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். வாங்க.
சாகசங்களை செய்ய தயாராக உள்ளனர். உங்கள் தொப்பிகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆஹா, மழை அல்லது பனித்துளிகள் முன்னறிவிப்பில் இருந்தால் யாரும் அறியாமல் நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஒரு திரைப்படத்திற்குள் எடுத்துச் செல்ல சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துவிட்டது. பெண், உன்னிடம் பெரிய குடை இருக்கிறதே. மாலி தனது உபகரணத்தின் மடிப்புகளை நிரப்பத் தொடங்குகிறார். மேலும் அவற்றில் முடிவில்லாதவை உள்ளன. இது சரியானது. ஆமாம், ஆம். விரைவாக வந்து என் அழகான சூடான கச்சையில் குதிக்கவும். சரி, வேலை முடிந்தது. இப்போது கடினமான பகுதி மற்றும் நமது ஜோடி திரும்ப திரையரங்கில் அவர்களின் வெற்றியில் முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். விதிகளை மீறுபவர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். மாலி முதலில் தனது அணுகுமுறையை மேற்கொள்கிறார். அவள் மிகவும் துணிச்சலானவள். இது ஏன் டிக்கெட்? நன்றி. அதை பார்க்கலாம். நீங்கள் எனக்கு அருகில் வரக்கூடாது. எனக்கு கொடிய இருமல் இருக்கிறது. பாருங்கள். உள்ளே சென்று விடுங்கள். சீக்கிரம் உங்கள் கிருமிகளை எனக்கு ஒட்ட விடாதீர்கள். உங்கள் இருமலை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு. இங்கே மக்கள் எப்படி வருகிறார்கள் என்று நம்ப முடியுமா? பெண், நீயே அடுத்தவர். பெரியவனே. சரி, அப்போ நம்முடைய பெரிய காட்சி குடை. பெண் முழு வேகத்துடன் திரையரங்கத்தை நோக்கி செல்கிறார். ஆனால் காவலர் அவரது பாதையில் நிற்கிறார். அம்மா, வணக்கம். இதை உன்னிடம் ஒரு முறை பார்ப்பேன். அடடா, இதை எதிர்பார்க்கவில்லை. இந்த குடையில் என்ன இருக்கிறது? குடை மட்டுமே. வெளியே மழை கொட்டி கொட்டி கொட்டுகிறது. இல்ல இது எலும்பு போல உலர்ந்திருக்கிறது. அதை கூட நான் சொன்னேன். அங்கிருந்து வெளியே வா. பெண், ஓடு. ஐயோ, இதையெல்லாம் பாரு. என்னுடைய தலைக்கு என்ன இருக்கிறது? அடடே, ஒரு தவளை. அது வெறுப்பாக இருக்கிறது. என்ன ஒரு சிறிய பொய்யன் என்னை ஏமாற்ற முயற்சிக்கிறான். மாலி மற்றும் பெண் பாதுகாவலரால் எதையும் பெறுவதற்காக முறையை ஹேக் செய்ய வழிகளை தேடுகிறார்கள். பெண் இன்னொரு குவியலில் இனிப்புகள் வைத்திருக்கிறார் மற்றும் மாலி ஒரு பருத்தி மிட்டாய் மேகத்தை கொண்டுள்ளார். இப்ப அவங்க என்ன யோசிச்சிருக்கிறாங்க? பெண்ணிட கண்டிப்பா ஏதோ திட்டம் இருக்கு. சிறிய மாற்று மந்திரம் மற்றும் நல்லா அது எதிர்பாராதது. பெண் தனது பெண்ணிய பக்கம் தொட்டுள்ளார் மற்றும் மாலி முதிர்ந்துட்டார். வாவ், நீ ஒரு மேத. நன்றா இருக்க. சூடான பொருள். பிங்க் உன்னிறம். இனிப்பு உணவுகளை மறைக்க நேரம். மாலியிடம் கத்தரிக்கோல் மற்றும் இரட்டை பக்க ஒட்டும் காகிதம் உள்ளது மற்றும் பெண்ணுக்கு 2 சாதாரண பலூன்கள் தேவைப்படும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்களா? இரட்டை பக்க ஒட்டும் காகிதத்தை பற்கம்பளியால் மூடுங்கள். இருக்கும். இப்போது மாலி டேப்பில் இருந்து காகிதத்தை எடுத்து அவள் உருவாக்கத்தை முகத்தில் ஓட்டுகிறாள். அழகான தாடி ஹென். பின்னர் பெண் தனது பலூன்களை ஊதுகிறார். அவை முழுவதும் ஸ்நாக்ஸ்களால் நிரம்பியுள்ளன. அவற்றை கட்டி தனது சட்டையில் மறைகிறார். அவனுக்கு நல்ல உருவம் கிடைத்துள்ளது. 5 கொடு. மாலி, வாங்க, ஒரு படம் பார்க்கலாம். பெண் மற்றும் மாலி ஏற்கனவே திரையரங்கில் உள்ளனர். காவலர் நேரத்தை வீணாக்காமல் தன் இடைவெளியில் உடற்பயிற்சி செய்கிறார். தயார் நண்பர்களே. இந்த முறை பெண் முதலில் முயற்சி செய்ய போகிறார். நான் ஒரு படம் பார்க்க போகிறேன். அதை நான் ஏற்கனவே ஊகித்தேன். உங்க டிக்கெட்? நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். இங்கே உங்களுக்காக. சரி, உள்ளே செல்லுங்கள். ஆச்சரியம், பெண் காவலரை மிஞ்சிவிட்டார் மற்றும் இப்போது பாதுகாப்பாக அரங்குக்குள் சென்று கொண்டிருக்கிறார். வா மாலி, நான் உன்னை காத்திருக்கிறேன். மாலி பெண்ணுக்காக மகிழ்ச்சி அடைந்து அவனை சேர்ந்து உள்ளே சென்று விடுகிறாள். அப்படியா தாத்தா? வீட்டில் உட்கார்ந்து களைத்து விட்டீர்களா? ஆம். என் கால்களை நீட்டிக்க முடிவு செய்தேன். இதோ என் டிக்கெட். என்ன டிக்கெட் என்றால் என்ன? மூத்தவர்கள் இன்று இலவசமாக உள்ளே செல்லலாம். ஆனால் உங்கள் மீசையில் ஏதோ இருக்கிறது. இது என்ன? சர்க்கரை வாசனை வருகிறது. ஓஹோ, மாலி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார் என்று நான் பயப்படுகிறேன். காவலர் அவரது தாடியை சுவைத்தார். அது வெறும் பர்க் கம்பி என்று இப்போது தெரிந்துவிட்டது. எவ்வளவு தைரியமான முயற்சி மூதாட்டா! என்னை ஏமாற்ற முயற்சிக்க நீங்கள் எப்படி துணிந்தீர்கள்? மிகுந்த துணிச்சல். இப்போதெல்லாம் வயதானவர்களுக்கும் வெட்கமில்லை. ஆனால் நான் மிகவும் கூர்மையானவன். மாலி மற்றும் பெண் தங்கள் விருப்பமான அனைத்து நொறுக்கு தீனிகளையும் கவனமாக இருக்கும் காவலரை தாண்டி எடுப்பதற்கான மற்றொரு வழியை தேடுகிறார்கள். என்னுடைய தலையை கொஞ்சம் சூடாக்கினால் நான் விரைவாக ஒரு யோசனையை உருவாக்க முடியும். இது வேலை செய்தது. மாலி, நாம குளிர் தொப்பிகளில் மிட்டாய்களை மறைக்கலாமே. மற்றும் சில தடித்த கையுறைகள் கூட உதவும். அற்புதம். யாருடைய தொப்பி மற்றும் கையுறைகளில் அதிகமாக பொருத்த முடியும் என்று போட்டி நடத்த விரும்புகிறீர்களா? இது போதுமானதாக இருக்கும் என்று நான் சொல்வேன். அதை பாருங்கள். அவர்கள் அந்த தொப்பிகளில் முடிவில்லாத அளவிலான இனிப்புகளை எரிகிறார்கள். மேலும் அவர்கள் கையுறைகளையும் நிரப்ப வேண்டும். அது பொக்கிஷங்களை யூகிக்க முடியாது. நமது தலைகளில் போடுங்கள். சரியானது. குளிர். இந்த பொருட்கள் மிட்டாய்களால் நிரம்பியுள்ளன. மேலும் எனது தொப்பியில் கூட அதிகமாக உள்ளது. சரி, இப்போது நான் குளிர்காலத்திற்கே தயாராக இருக்கிறேன். மேலும் அந்த மிக கவனமான பழைய காவலரையும் சமாளிக்க தயாராக இருக்கிறேன்.
இந்த கொண்டாட்டத்தை தொடங்குவோம். ஹே நண்பர்களே, எங்கள் கடின உழைப்புக்கும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஒரு விரல் மேலே காட்டுங்கள். வருகிறார்கள். பென் மற்றும் மாலி நேரடியாக வட துருவத்திலிருந்து வந்துவிட்டனர். இன்னும் குளிரால் நடுங்குகிறார்கள் அல்லது அந்த நடுக்கம் பயத்தால் இருக்கிறதா? எந்த பதிலும் இப்போது முழுமையாக சாத்தியமானது. ஆம், வணக்கம். இங்கே உங்களுக்காக ஒரு பிடி கட்டிதானா? அவள் அதை வாங்கியதை நம்ப முடியவில்லை. உண்மையிலேயே இந்த வெப்பத்தில் இன்னொரு நபர் குளிர்கால அணிகலன்களை அணிந்திருக்கிறாரா? மேலும் அவள் நடனமாடுகிறாளா? மாலிபெனின் நிகழ்ச்சியை மீண்டும் செய்ய தயாராக இருக்கிறாள். ஆனால் நரம்புகள் அவளின் ஹிப் ஹாப் நடனங்களை தொடங்கிவிட்டன. ஏய் என் நண்பா, என் டிக்கெட்டை சீக்கிரம் எடு. படம் என் முதல் தேர்வுதான். ஏய் 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 5 கொடு நான் ஜைப் செய்யும் போது. இது என்னடா? ஓப்ஸ். மாலி தனது புதிய ஆளுமையை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டார். இப்போது அந்த கதவின் மறுபுறம் அவர் ஒருபோதும் பார்க்க மாட்டார். அந்த தொப்பியை எடுத்து விடலாமே. ஓ இல்ல, இப்போது நீ பெரிய பிரச்சனையில் இருக்கிற மாலி. ஏர்டஸ் மிட்டாய்களும் அவள் கண் முன்னே சிதறிவிட்டன. அவள் கோபத்தில் வெடிக்க போகிறாள். நீ இன்னும் முடிந்தவரை ஓடிவிடு. அவள் இதைவிட சிறந்ததை செய்ய முடியவில்லையா? எவ்வளவு நகைச்சுவையான முயற்சி. ஆனால் Also, இன்னொரு ஹம்சன் சீன் ஃப்ரண்டரி கடியின் her ain't biased. Monarchgar, and Malik Rachel's chant முழுமையாக ஈடுபட்டுள்ளனர். But Ofak, you can find, you can. Harsana traded கவுரியின் கொண்டகஃபியால் இன்னி பிழை மறைக்க வேண்டும். ஆம், சரி, என் நகை குறிப்பு மேம்படுத்தப்படலாம். காத்திரு மாலி, அதுதான். பென் எனக்கு கிடைத்து விட்டது. சரி, என்ன யோசனை வந்திருக்கிறது கேள். நம்முடைய பொருட்களுக்கு கொஞ்சம் ஒட்டும் பொருளை வைத்து காண்டியை ஒட்டலாமே. வாவ் மாலி, இப்போ யார் புத்திசாலி? கொஞ்சம் மாடலிங் களையை எடுத்து அதில் ஒரு காண்டியை வைத்து விட்டால் போதும். இப்போது நீ எதற்கும் ஸ்கிட்டில்ஸை ஒட்டலாம். பென் அவற்றை தனது கண்ணாடிகளை கவர்ச்சியாக மாற்ற பயன்படுத்துகிறார். மாலி ஒரு இனிப்பு மெனிக்யூருக்காக செல்கிறார். வாவ், பிரமி அவள் தெரிஞ்சிச்சது ஒரு மார்ஷ்மெல்லோ தலைக்கவசத்தையும் உருவாக்கி இருக்கிறார். என்ன ஒரு தோற்றம்! ஓ மனிதா, என் நகங்கள் முழுமையாக இருக்கின்றன. பொறாமைப்படாதே. சரி, பெரிய தொடக்கத்திற்கு தயாரா? இதை முட்டாள் காவலர் என்று அழைக்கப்படுகிறது. நேரத்தை வீணாக்க வேண்டாம். பெண்கள் முதலில். என் புதிய மெனிக்யூரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம், சரி, உங்கள் டிக்கெட் சரியாக இருக்கிறது. நன்றி. என் வண்ணமயமான நகங்கள் பற்றி என்ன? உங்களுக்கு பிடிக்கவில்லையா? வாவ், அவை மிகவும் தனித்துவமானவை. அது உறுதி. போங்கள், உங்கள் டிக்கெட்டை மீண்டும் எடுத்துக் கொள்ளவில்லையா? சரி நன்றி. நான் முழுவதும் கவலைப்படேன். இப்ப நான் கொஞ்சம் ஏற்பாடு நடக்கலாம். இது சமீபத்திய போக்குதானா? நானும் என் நகங்களை அப்படியே செய்யவா வேண்டும்? ஆம், மாலி அவளை கடந்து சென்றார். அதனால் பெண் தனது வாய்ப்புகளை பற்றி நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மாலை வணக்கம். என் அழகான கண்ணாடிகள் பற்றி என்ன நினைக்கிறாய் சுகர்? ஐயோ, நீ வியப்ல இருக்கிறாய் இல்லையா? பெண், இல்ல. என்ன செய்கிறாய்? எதுவும் கற்றுக்கொள்ளவில்லையா? தெரிகிறது இல்லை. அது வலியுடன் இருந்தது. மீண்டும் அதே இடத்தில். என் கண் இன்னும் அதன் குழியில் இருக்கிறதா? ஆமா, இன்னும் கெட்ஸ்ல இருக்கு பெண். அந்த உலகம் டைகஸ் பிரேக் போலன் சில இருக்கினேஸ் அவளை உன்னை உள்ளே விட மாட்டார். மாஸ் மற்றும் ஸ்டெட்சன் ட்ரைன் சொல்ல அவர்கள் என்னுமையில யோசனைகள் இல்லாமல் போய்விட்டார்களா? இல்லை, பெண் ஏதோ ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளார். மலர்கள் அவை அவரது நண்பரின் முகத்தில் புன்னகையை கொண்டு வருவதற்காக இருக்க வேண்டும். இது மிகவும் இனிமையானது. மால், இதோ இவை உங்களுக்காக. ஓ மலர்கள், உண்மையிலேயே நன்றி. ஆம், உன் மனதை 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்களுக்கு உயர்த்துவதற்காக ஏதாவது. மாலி அந்த செயலை கண்டு ஆழமாக உணர்கிறாள். மேலும் அவள் தனது பூக்கொத்தானை கண்களுக்கு இனிமையானதற்கு மேல் ஏதோ ஒன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கிறாள். ஓ மாலி, அருமையான சிந்தனை. அப்படி ஒவ்வொரு மிட்டாயையும் எடுத்து சரி இதழ்களுக்கு இடையில வைக்கிறாள். ஓ வாவ், நான் நினைச்சதை விட இது இன்னும் குளிர்ச்சியா இருக்குது. அதனால அந்த என்டாரும் மலர்களை அதிக மிட்டாய்களால் நிரப்புகிறார்கள். இல்லையா? அந்த கோட்பாட்டை நடைமுறையில் சோதிக்க நேரம் வந்துவிட்டது. எனவே பெண் மற்றும் மாலி தியேட்டருக்கு திரும்புகிறார்கள், கைகளில் பூக்களுடன். அங்கே செடிகள் விட இனிப்புகள் அதிகம் உள்ளன. மாலி, நீ பின்தங்கினால் நீ உண்மையில் டேட் காட்சியை முழுமையாக விளையாட முடியும். இயல்பாக தோன்ற வேண்டும். ஆஹா, அந்த அழகான ஆணை பாருங்கள். அவரிடம் ஒரு மொத்தம் மலர்கள் இருக்கின்றன. அவை எனக்காகவா? என் காதலி தாமதமாக வருகிறாள் போல. ஓ, எனக்காக இல்லையா? என்ன ஒரு வருத்தம். எனக்கு மலர்கள் பெறுவது ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே இருக்கிறேன். ஓ ஹை பென், என்ன ஒரு அழகான மலர் கொத்து. இதை நான் எதிர்பார்க்கல. நம்முடைய டிக்கெட்டுகள் என்கிட்ட இருக்கின்றன. இன்னைக்கு நம்முடைய முதல் டேட். ஆஹா, காதல், இளம் காதல், இது எல்லாம் மிகவும் இனிமையானது. தயவு செய்து நீங்கள் இருவரும் உள்ளே செல்லுங்கள். அடடே, ஏன் யாரும் எனக்கு அப்படி பரிசுகள் கொண்டு வருகிறார்கள் என்று தெரியவில்லை.
தெருவில் ஸ்ரீனிங் நிறைந்த காண்டி இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் கூர்மையான கண்களை கொண்ட காவலரை தாண்டி எப்படி கடத்துவது? ஐயோ மறைக்க நிறைய இருக்கிறது. ஐயோ. மாலி மிகவும் விரைவாக ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தார். அவள் அந்த கிண்ணத்தை அவளது சட்டையின் கீழ் வேகமாக மறைக்க முடியும். இந்த அளவுக்கு வயிறு இருந்தால் நான் உடனே பிறக்க தயாராக இருக்கிறேன். கர்ப்பமாக இருப்பது எளிதான விஷயம் அல்ல. மாலி இந்த எளிய வாழ்க்கை தந்திரத்தை எளிதாக செய்ய முடிகிறது. ஆனால் பெண் எப்படி? அவர் தெளிவாகவே கர்ப்பத்தன்மை அட்டை விளையாட முடியாது இல்லையா? பெண், நீ எப்போதும் விட சிறப்பாக இருக்கிறாய். எனக்கு தெரியும் நான் மிகவும் அழகானவன், அல்லது நான் ஒரு இளவரசியாக அழகாக இருக்கிறேனா என்று சொல்லலாமா? நமது 2 கர்ப்பிணிகள் ஒரு காதல் நகைச்சுவையை அனுபவிக்க தயாராக உள்ளனர். நான் சொல்வேன், அவர்கள் தங்கள் கர்ப்ப வயிற்றில் மறைத்து வைத்துள்ள அனைத்து இனிப்புகளுடனும் அவர்கள் விரும்பினால் ஒரு திரைப்படம் ஏறத்தான் பார்க்க முடியும். மாலி ஒரு கான்சர்ட் பிடிக்க போகிறார். அவர் அங்கு செல்வதற்கு முன், வணக்கம், இது என் டிக்கெட். நான் அங்கே விரைவாக செல்ல முடியுமா? தயவு செய்து. என் முதுகு என்னை கொன்று விடுகிறது. என்ன ஒரு சிறிய அதிசயம். Arthur Miss Wallapantogger Altama Home was or Prinzig with us as the Elsam I Ruma Mali Wallet Tantratar. சரி, செயல்படும். எனக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த கண்ணாடிகளின் கீழ் என் கருப்பு கண் மறைத்து விட்டு போகலாம். ரொம்ப கர்ப்பிணி பெண் வர்றார். நான் இறுதியா வந்துட்டேன். என் வயிறு எவ்வளவு பெரியதா இருக்குது பாருங்க. அது ஒரு குழந்தை, வேற எதுவும் இல்ல. இதோ தெய்வம் எனக்கு உண்டு. வாவ், இன்னொரு விரைவில் அம்மாவாக போகிறாரா? மிகவும் விரைவில். மிஸ் ஹோம் அவள் அணிந்திருக்கும் உடை கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் முதலில் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண கர்ப்பிணி பெண்ணை போலவே தெரிகிறது. இங்கே ஏதோ சந்தேகமாக இருக்கிறது. அந்த கண்ணாடிகளின் கீழ் என்ன பார்க்கிறேன்? ஹோம், அந்த காயம் மிகவும் பரிச்சயமாக தெரிகிறது. அது யாருடைய வேலை என்று எனக்கு தெரிகிறது. ஆம், ஏனெனில் அது எனது வேலை. அப்படின்னால் இதன் கீழ் என்ன இருக்கிறது? அது குழந்தை வயிற்று அல்ல, ஆனால் ஒரு கிண்ணம் மிட்டாய். அதை என் திரையரங்கில் கடத்த முயற்சிக்கிறாயா? எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகள். நான் இனி அந்த படத்தை பார்க்கவே விரும்பவில்லை. ஆம், போங்கள் ஐயா. கேட்கும் ஒருவரிடம் அழு. என் வேலை ஒருபோதும் முடிவதில்லை. இனிப்புகள் இல்லை. அனைவருக்கும் அது என்ன? அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்? இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? கொடுமை. நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். உனக்காக ஒரு கிண்ணம். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு. உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். என்ன சிறந்த நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம். அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால. ஆஹா, இது ஜேபிள் இருக்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி. நினைவுக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை. ஆம், வீட்டுக்கு போ. இல்லை. ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அத போ. அருமை. ஒரு முழு பெட்டி கண்டி. உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தேன். என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே, சக உயிரி, நீ என்ன செய்கிறாய்? நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. வலி. இல்ல, இனிப்புகளை கொடு. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? என்ன நடக்குது? டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா, கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். மிகவும் நன்றி. நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன? இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடில். என்ன?
நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பும் ஏர். Enrico. நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி. நான் இங்கே இல்லை. ஏ ஏ வணக்கம். நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன? அது என்ன? ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை. கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன? உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ இல்லை, ஓர் நிமிடம். அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள். அதை மறைக்காதே. ஓ மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். ஓ என்ன நடக்கிறது? ஓ நீ உயிரோடா? ஓ உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். ஓ, நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ ஓ இல்லை, நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள். செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன். நான் தான் அப்பா, உன் அண்ணன். உடை, அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். அல்லவையர், நிறுத்து. என்ன? இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை. ஓ ஆம், எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் பலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும். ஓ, நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான். பிரமானந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள். My, and always then. Tawaken. Oh, nam don't quit again. கிண்ட நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சிட்டியல்ஸ். டாப்ஸ், முதலில் காக்கரிஷ்டு திறக்கிறேன். வாவ், இது சுவையானது. இது நிறைய கமி வாவாம்சங்களாக உள்ளது. நீ என்ன சொல்கிறாய்? ஓ, அவை மோசமாக தெரிகின்றன. அவர்கள் ஏதோ ஒன்றை குழப்பியாக கலந்து விட்டனர். நான் உயிரோடு இருக்கும் புழுக்களை சாப்பிட மாட்டேன். நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என் பானையை சாப்பிடுவேன். சுவையாக இருக்கிறது. சரி, உங்களுக்கு முழு தட்டி சுவையான மார்பிளிங் நண்டு உள்ளது. மற்றும் எனக்கு அப்படியா? அது நகர்கிறதா? உன்னை உறைஞ்சு உட்காரு. உங்கள் விரலில். நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, ஒரே கேட்டிங். ஏன் உடனே கூப்பிடணும்? போங்க. அந்த பெயர்கள் எதுக்காக? நான் உங்களுக்கு எப்படி அழைக்க வேண்டும் என்பதை காட்ட போறேன். ஏன் இந்த செய்தியை எனக்கு அனுப்புகிறாய்? நீயே அவற்றை சாப்பிடு. நான் அதை செய்ய முடியாது என்று நினைக்கிறாயா? ஆம், நான் முடியும். அதை எடுத்துக்கோ. என்னை விட அல்லது நீ சுவையான தோட்டாக்களை என்னிடம் ஏவி இருக்கிறாய். சரி, அருமை. நான் மறந்துட்டேன். என் கமி பூச்சிகளின் மீது அவர்கள் சத்தியமாக கூறுகிறார்கள். இப்போ எனக்கு ஒரு பேயாதுமே உள்ளது. ஆனா மில்லா தனது பழங்களை சாப்பிடுவதை பார்க்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்.
நான் அதை பண்ணக்கூடாதா? வாங்க, வெற்றி பெறுவதை நிறுத்துங்கள். இது போதும், இனி வேண்டாம். நானே சொன்னேன், நான் விறுவிறுப்பாக செய்வேன். உன்னை அவற்றை எல்லாம் சாப்பிட வைப்பேன். ஏய், ஓ மேலா பாரு, இது என்ன? நான் செஞ்சிடுறேன். அது ரொம்ப காரம். அடுத்த தடவைக்கு நீங்க சீக்கிரம் சாப்பிடுவீங்க. கல், காகிதம், கத்தி. ஆமா, நான் ஜெயிச்சேன். ஓ மை காட்! ஏன் நான் மீண்டும் ஒரு அருவருப்பானதை பெற்றேன்? எனினும் இது நமக்கு கெட்ட விதியை திருப்பியாக கொண்டு வரக்கூடும் என்று நினைக்கிறேன். இப்போது என்ன ஏடிஎஸ் லேகவம்? குனியுங்கள். இல்லை, நான் அதை தாங்க மாட்டேன். எனது சலட் ஹமர் எங்கே? குனியுங்கள். நான் இப்போதே அவளை நீக்க வேண்டும். இங்கே வாங்க, அதை எடு. போக தயாராக இதழ். அதை நீங்கள் அவரை இழந்து விட்டீர்கள். நீ என்ன செய்கிறாய்? நான் என்ன செய்கிறேன் என தெரியவில்லை. அது என் கத்தியின் கீழே இருந்தது. அவர் மீது இவ்வளவு கொடூரமாக அடிக்க வேண்டியதற்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் இப்போது என் கரப்பான் பூச்சிகளை முழுக்க விழுங்க முடியும். அவை இன்னும் சுவையாக இருக்கின்றன. எனக்கு கிடைத்த பயங்கர மாகார அடையாளங்களை விட இவை சுவையாக இருக்கின்றன. உங்கள் நண்பருடன் உங்கள் கமி கிறிஸ்டர்களை பகிர்ந்து கொள்ளலாம். அச்சச்சோ, நானே அதை சாப்பிட போறேன். எனக்கு பகிர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பகிர்ந்தது நடந்தது. இதில் இந்த அறையில் கடையை நாங்கள் கொண்டு சேர வேண்டியதில்லை. குச்சி, இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. இல்லை, அது நிஜமாய் தெரியவில்லை. ஏனெனில் ஊசியால் அனைத்தையும் அவர் பார்த்தவர்கள். சரியா? அது மார்லி, என்னால் திரும்பவும் அதிர்ஷ்டம் இல்லை என்று கூறுகிறீர்களா? நாங்கள் கனவில் முடிந்தது. நான் ஒரு உண்மையான கற்றாழையை சாப்பிட போவதில்லை. இது மிகவும் அருவருப்பாக உள்ளது. ஓஹோ, அந்த உடையில் என்ன இருக்கிறது? மார்மலேட். இது வழியாக எனக்கும் ஒரு மாமரலேடை காக்டஸ்கள் வேண்டும். மார்மலேட் மண்ணில் மட்டுமே காக்டஸ் வளர முடியும். மன்னா, அவள் எனக்கு இருக்கும் ஒரு கைப்பிடி உடன் விட்டுவிட்டாள். ஓ, ஜெல்லி பிசின் மண்ணில் ஏற்கனவே ஒரு புழு இருக்கிறது. ஓ, அது மிகவும் அருமை. நீங்கள் உங்களை விப்பர்களும் ருசியான ஜெல்லி பிசினுடன் உங்களை விரும்பவும் கொண்டாடலாம். ருசியாக இருக்கிறது. மெல்லி, உன்னுடனும் ஒரு சுவாரஸ்ய முகம். உன் மாதிரி இந்த முள்ளுக்காட்டின் பக்கத்துல முடியிருக்கா? இப்போதிலேயே முல்லை குதிரோட ஷேவுண்டுகளை தட்டிவிடு, இல்லை யானை மாதிரி ஆகிடுவேன். சோப்பை நீங்களை முடிக்க வேண்டும். நான் துன்பப்பட வேண்டும். உங்களை வெட்கப்பட வேண்டும். என் முகமே முழுமையாக முள் நிறைந்து விட்டது. ஊப்ஸ், நான் அதை உணர்ச்சியாக செய்யவில்லை. எண்ணமே இல்லாமல் நான் உனக்கு எண்ணமே இல்லாமல் காட்டுவேன். வாய் திறந்து கொள். இனிமையான காக்டஸை நாம் வாங்க போகிறோம். நீ எப்படி இருக்கிறாய்? நான் இதை அது பூலிழையை சாப்பிடுவது போல. நீ என்ன தண்ணி எப்படி இருக்க? இல்லை இல்லை இல்லை. சார்லி, முதல் முறை நான் அதை ஏற்றுவேன். ஓ, எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்ன சுவிமே, ஒரு குளம். இது மிகுந்தது. ஆனால் அது துர்நாற்றம் விடுவதில்லை போல. மற்றும் இது நல்ல சுவை தருகிறது. ஏனெனில் இது மாம்பழ ஜாம் மட்டுமே. உங்களிடம் மாம்பழ ஜாம் இருக்கிறது. எனவே எனக்கு ஓஹோ இல்லை. ஓ மை காட், அப்பாடா. ஆமா, அது கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. ஆனால் நீங்கள் நியமங்களை அறிவீர்கள். இப்போது என் பங்கை செய்ய நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன்.
நான் இதுவரை சாப்பிட்ட உச்சிக்குழி இதுதான். பில்லி, உன் பகுதியை நேரில் வைத்து தொடர்றது நல்லது. ஆனால் அதை நான் எப்படி தின்னப் போகிறேன்? இருப்பினும் விடாமல் சொன்னால் இதுவே கொஞ்சமும் நாற்றமாக இல்லை. என்ன நல்லதா? ரொம்ப நல்லதா? இது செம்ம குளிர்ச்சியான சுவையில. இது சக்களத்தி. ஜார்ஜ், நீ இதெல்லாம் சாப்பிடையா? என் விரல்களை வலிக்கிறாய். ஐயோ, முடியாது, எனக்கு மயக்கம் வரும். இல்ல, நான் பார்க்க முடியல. சரி ரோவன், எனக்கு என் சாக்லேட் மட்டுமல்லாமல் எங்க அம்மா